இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. Je vous souhaite la bienvenue au nom de Jésus-Christ, que le Seigneur vous bénisse. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? Est-ce que vous êtes tous heureux? சந்தோஷமா இருக்கீங்களா? Est-ce que vous êtes tous heureux? ஆமென் சொல்லுங்க. வாயை திறந்து. Dites Amen. வாயை திறந்து சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. Dites Amen et dites que வாயை vous திறந்து êtes joyeux. சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. Dites que vous êtes joyeux. சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றதுக்கே பிசாசு விட மாட்டான். Et le Satan ne vous laissera pas dire que vous êtes joyeux. சந்தோஷத்தை சாத்தான் கெடுத்து போட்டுருவான். Satan détruira votre joie. நீ வாயை திறந்து சந்தோஷமா இருன்னு சொன்னாரு, Et si vous dites de la bouche ouverte que vous êtes heureux, சாத்தான் உன்னை விட்டு ஓடிப்போம். alors Satan partira. மந்திரவாதம் உன்னை விட்டு ஓடிப்போம். La sorcellerie partira. சந்தோஷமா இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes heureux? நான் கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன். Je suis heureux en Christ. உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி Et அடைகிறேன். je suis heureux de vous voir. இந்த 2026 ஆண்டு நான் இயேசுவின் நாமத்தினால் நாங்க வாழ்த்தி வரவேற்கிறோம். Et je vous souhaite la bienvenue au nom de Jésus dans cette année 2026. கடந்த ஆண்டெல்லாம் தேவன் வல்லமையாய் எங்களை நடத்தினார். Et les ans passés, le Seigneur nous a guidés glorieusement. அற்புதமாய் நடத்தினார். Il nous a guidés miraculeusement. ஹalleluya. Alléluia. இன்னைக்கு நான் மூடி ஜீ மாதிரி வந்திருக்கிறேன். மோடி ஜீ மாதிரி. Et je suis arrivé aujourd'hui comme maudit. ஹalleluya. Alléluia. நாங்க ஜெபம் பண்ணுவோமா? Nous allons prier. பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். Saint-Esprit, je te remercie. எங்களோட தேவன் பேசுவீராக. Que le Seigneur puisse nous parler. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோட பேசுவீராக. Que le Saint-Esprit puisse nous parler. புதிய வாக்குத்தத்தத்தை நான் எனக்கு சொந்தமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா. Et que je puisse prendre une nouvelle promesse aujourd'hui. இந்த வாக்குத்தத்தத்தை நான் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும். Et que je puisse accepter ta bonne nouvelle et la croire. உம்முடைய வார்த்தை நல்ல வார்த்தை ஆண்டவரே. Que ta bonne ta நல்ல parole est une bonne வார்த்தை parole. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே தரப்படி ஒரு மருந்து ஆண்டவரே. Et ta parole est pour nous un médicament. ஆண்டவரே அந்த நல்ல மருந்தை எங்களுக்கு இன்னைக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Merci de me donner ce bon médicament aujourd'hui. நான் எவ்வளவோ என்னுடைய நோய்க்கு நான் மெடிக்கமா எடுத்துப்பட்டேன். Et j'ai beaucoup pris des médicaments pour mes maladies. என்னுடைய நோய் இன்னும் சுகமாக இல்லை ஆண்டவரே. Mais ma maladie n'est pas guérie. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையிலிருந்து எனக்கு சுதந்திரப்படியாக Et ஜெபிக்கிறேன். aujourd'hui par ta parole guéris-moi s'il te plaît. பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசும்படியாக ஜெபிக்கிறேன். Saint-Esprit parle avec moi. புதிய ஆண்டிலே என்னோட பேசுவீராக. Dans cette nouvelle année parle avec moi. இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பலவங்களையும் இயேசுவின் நாமத்தால் நான் முறியடிக்கிறேன். Et au nom de Jésus, je chasse tous les esprits puissants qui œuvrent contre ta parole. சபை இந்த வார்த்தையை விசுவாசிக்காமலுக்கு சபையை குழப்புற பொல்லாதாவியை நான் இயேசுவின் நாமத்தால் விரட்டி அடிக்கிறேன். Et tous les mauvais esprits qui dérangent l'église, au nom de Jésus, je les chasse. இயேசுவின் நாமத்தால் நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Au nom de Jésus, je vous ai ainsi prié, j'ai ainsi prié, je vous bénis. Amen. எல்லாரும் நாங்க தாழ்ந்த மனதோட வெளிமிருந்து நாங்க வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க போகிறோம். Et nous allons nous lever avec humilité et lire la promesse qui nous a été donnée. எல்லாரும் எழுந்து நின்று நாங்க வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க போறோம். எல்லாரும் பைபிள்ல கரங்கள் எடுங்க. Et nous allons tous lire Bible à la main. எல்லாரும் பைபிள்ல எடுத்து நாங்க வாக்குத்தத்த வசனத்தை நாங்க வாசிக்க போகிறோம். La promesse qui nous a été donnée. தேவன் தந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்க வாசிக்க போகிறோம். Nous allons lire la promesse que le Seigneur nous a தேவ donnée. சந்நிதிக்கு முன்பாக நாங்க விசுவாசித்து வாசிக்க போகிறோம். Et nous allons lire dans l'église de Dieu avec foi. இந்த வாக்குத்தத்த வசனம் இன்றைக்கு எங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா பயங்கரமா எங்களுக்கு கிரியை செய்ய வேண்டும். Et cette promesse œuvrera pour nous toute cette année. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 30ஆம் அதிகாரம். Jérémie 30. Book of Jeremiah chapter 30. Book of Jeremiah chapter 30. Jérémie 30, 17ஆம் வசனம். verset 17. எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. Jérémie 30, verset 17. 914வது பக்கம் பழைய பாட்டில். பழைய பாட்டில் 914வது பக்கம் 14வது பக்கம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கொஞ்சம் குயிக்காக எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வாசிங்க. பிரஜல வாசிங்க. En revanche, je provoquerai ton rétablissement, je guérirai tes blessures, déclare l'Éternel, car ils m'ont appelé l'expatrié, la Sion dont plus personne ne se soucie. எரேமியா 17ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹalleluya. இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்தம். C'est la promesse de cette année. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி Moi, je te provoquerai ton rétablissement. உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். Je guérirai tes blessures, le Seigneur dit. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி Je provoquerai ton rétablissement. உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் Et je சொல்கிறார். guérirai tes blessures, dit le Seigneur. எல்லாரும் உட்கார்ந்து விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. Et croyez en cela et écoutez la parole de Dieu. எல்லாரும் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. Asseyez-vous
vous et écoutez la parole de Dieu. வாக்குத்தத்தம் விளங்கிட்டா உங்களுக்கு? Est-ce que vous avez compris la promesse? என்ன வாக்குத்தத்தம்? Quelle est la promesse? நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, Je vous provoquerai ton rétablissement நான் உங்களுக்கு சுகத்தை வரப்பண்ணி, et je provoquerai ta guérison நான் உங்கள காயங்களை நான் கட்டுவேன் என்று கர்த்தர் et சொல்கிறார். je guérirai tes blessures, dit le Seigneur. காயங்களை நான் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Je guérirai tes blessures, dit le Seigneur. ஆமென் சொல்லி வார்த்தைகளுக்கு வாயை பொத்திட்டு சும்மா இருக்காது. Dites Amen et croyons la parole. உன் காயங்களை நான் கட்டுவேன் என்று கர்த்தர் Je சொல்கிறார். guérirai tes blessures, dit le காயங்களை Seigneur. ஆத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Je guérirai tes blessures. உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன். Je provoquerai ton நீ இந்த rétablissement. வார்த்தையை விசுவாசித்து இந்த வருஷம் ஃபுல்லா நீ ஆஸ்பத்திரிலாம் போ. Et si tu ne crois pas, tu iras à அந்த l'hôpital. வார்த்தையை விசுவாசித்தாமேன்னு சொல்லு. Alors crois et dis Amen. ஹாஸ்பிடல்ல நாடாது. Va pas à l'hôpital. உற்சாகமா இருந்து ஆமென் சொல்லி வார்த்தையை கேளு. Sois joyeux et dis Amen en écoutant. தேவன் உனக்கு ஆரோக்கியத்தை தர போகிறார். Le Seigneur va vous donner le rétablissement. உன் காயங்களை கட்ட Le போகிறார். Seigneur va guérir vos blessures. தேவன் காயங்களை கட்ட போகிறார். Le Seigneur va guérir vos blessures. நம்முடைய தேவன் சுகமாக்குற தேவன். Notre Dieu est un Dieu de guérison. வேதம் சொல்லுகிறது, La Bible dit, அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று தள்ளிவிட்டபடியினாலே, car ils t'ont appelé l'expatrié. La அவர்கள் Seigneur உன்னை dont தள்ளிவிட்டதாலே dont plus personne ne se soucie. தேவன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார். Alors le Seigneur provoquera ton rétablissement. ஒரு மனுஷனுக்கு என்னத்துக்கு ஆரோக்கியம் தேவை? Pourquoi un humain a-t-il besoin de la guérison? என்னத்துக்கு ஆரோக்கியம் தேவை ஒரு மனுஷனுக்கு? Pourquoi l'humain a-t-il besoin de la guérison? ஒரு மனுஷனுக்கு மூன்று விதத்துல ஆரோக்கியம் தேவை. Il a besoin de 3 rétablissements. ஒரு மனுஷனுக்கு மூன்று விதத்துல ஆரோக்கியம் தேவை. Il a besoin de 3 formes de rétablissement. முதலாவது ஆரோக்கியம் வந்து La première rétablissement, இருதயம் நொறுக்கப்பட்டவருக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாம் வருத்தத்துக்கே கூட நாங்க மருந்தெடுக்கலாம், ஆனா இருதய நோவுக்கு மருந்தெடுக்க முடியாது. et c'est pour ceux qui ont le cœur blessé. Toutes les maladies peuvent être guéries, mais pas celles du cœur. இதய நோக்கு மன நோவுக்கு மருந்தெடுக்கிற கஷ்டம். Il n'y a pas de médicaments pour le cœur. சிலர் சொல்லுவாங்க உங்களோட பேசுனது போல எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. Et certaines personnes disent après t'avoir parlé, je vais mieux. ஒரு மனுஷனாகி என்னோட பேசினா உனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால், Alors moi en tant qu'humain, si tu me parles et que tu vas mieux, மனுஷனை படைத்த இயேசுவோட நீங்க பேசும்போது alors celui qui a créé l'humain, lorsque tu parles avec lui, அவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார். alors il va te donner le rétablissement. முதலாவது இருதய நொறுங்குண்டவர்களுக்கு ஆரோக்கியம் தேவை. Premièrement, il y a besoin de rétablissement pour ceux qui ont le cœur blessé. நீங்க இன்றைக்கு யாராலையாவது தள்ளப்பட்டு வந்திருக்கலாம். Et peut-être que certains sont marginalisés. உங்கள் இதயங்கள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம். Peut-être que certains ont mal au cœur. சொந்தங்களால கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். Peut-être que certains n'ont plus de liens familiaux. பிள்ளையால கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். Peut-être que certains n'ont plus de liens avec leurs enfants. உங்கள மனைவியால தள்ளிவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். N'ont plus de liens avec leurs femmes. வெளியால சொல்ல முடியாத பிரச்சனை, வெளியால சொன்னா இந்த பிரச்சனை தெரியும்னு சொன்னா மற்றவர்கள் என்னத்தை நினைப்பார்கள் என்று உள்ளுக்கு பிரச்சனை அடக்கி கொண்டிருக்கலாம். Et peut-être que vous avez au-dedans de vous des problèmes par peur de dire par contre. நம்மளோட குடும்ப பிரச்சனை வெளியால போய் சொல்றதா, நமக்குள்ள இந்த பிரச்சனையை சமாளித்து கொண்டு யாருக்கிட்ட சொல்லுவான்னு நிம்மதியாக இருக்கலாம். Et peut-être que vous n'avez pas la paix car vous gardez au-dedans de vous les problèmes que vous ne dites pas dehors. கர்த்தர் சொல்கிறார், Mais le Seigneur dit, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி je te provoquerai le rétablissement உன் காயங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். et je guérirai tes blessures, dit le Seigneur. Alléluia. 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 என் இதயத்துல ஏன் ஆரோக்கியம் தேவை? Pourquoi il y a besoin de guérison dans le cœur? எங்களுக்கு மனக்குழப்பம் வருகிறது. Car des fois nous avons மனக்குழப்பம், confusion. de la confusion. இதயத்துல எங்களுக்கு வந்து இதயத்துல காயங்கள் வருகிறது. Parfois nous avons des blessures dans le cœur. இந்த இதயத்தின் காயங்களை யார் கட்டுவார்? Mais qui guérit ces blessures du இந்த cœur? இதயத்துக்கு யார் சமாதானத்தை தருவார்? Qui donne la paix à notre cœur? யார் உண்மையான ஒரு நிம்மதியை, ஒரு சந்தோஷத்தை தருவார்? Qui donne la vraie joie et la vraie paix? நீண்ட காலமாக என் இதயம் துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. Et beaucoup de temps, beaucoup d'époques, mon cœur est triste. துக்கமாய் இருக்கிறது. Mon cœur est triste. எனக்கு நிம்மதியே இல்ல. Je n'ai pas de paix. எனக்கு சந்தோஷமே இல்ல. Je n'ai pas de joie. நான் நடப்புற மாதிரி ஒரு நடந்து போற ஒரு பொடி மாதிரி, டெட் பொடி மாதிரி இருக்கிறேன். Je suis comme un cadavre. கர்த்தர் சொல்கிறார், Mais le Seigneur dit, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிற போது et lorsque vous croyez en cette parole, உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி il te provoquera le உன் rétablissement இதயத்துல ஏற்பட்ட காயங்களை அவர் கட்டுவார். et il guérira toutes les blessures de ton cœur. Alléluia. 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 ஆமென் சொல்லி கொண்டிருங்க. Dites Amen. ஆமென் சொல்லி கொண்டிருங்க. Dites Amen. ஆமென் சொல்லி கொண்டிருங்க. Dites Amen. உங்க சத்தம் சபையில கேட்கிறதுக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல நாள். Et je bénis. நல்ல நாள் ஆசீர்வதிக்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், யார் விசுவாசித்து சத்தமாய் ஆமென் சொல்லி இந்த வார்த்தையை கேட்கிறியோ, Et lorsque vous croyez et dites Amen de façon forte, நீ மகிமையான காரியத்தை நாட்கள்ல காண்பாய். alors tu verras les jours prochains des choses ஆமென். glorieuses. ஆமென் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு வந்து? Savez-vous ce que veut dire Amen? இந்த தேவன் சொல்ற வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அர்த்தம். Ça veut dire que j'accepte la
la parole que mon உங்க Dieu dit. இதயம் வாயத்தோட ஆமென் சொன்ன பக்கில்லாத இருந்தால் நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய். Et si tu ne dis pas Amen, c'est que ton cœur est tenté. ஆமென் சொல்லி தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. Dites Amen en écoutant la parole de Dieu. முதலாவது காரியம் வந்து La première chose, இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் ஆலோசனை தருகிறார். il donne le rétablissement à ceux qui ont le cœur blessé. சங்கீதம் 147 மூணாவது வசனம். சங்கீதம் 147 மூணாவது வசனம். Psalm 47 147 verset 3. மூணாவது வசனம். சங்கீதம் 147 மூன்றாவது வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர் காயங்களை கட்டுகிறார். ஆமென் சொல்லுங்க. Il guérit ceux qui ont le cœur brisé et pense leurs blessures. சங்கீதம் 147 Psaume 147. மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, Le troisième verset dit, இருதயம் நொறுங்குண்டவரை குணமாக்குகிறாராம். il guérit ceux qui ont le cœur brisé அவர் காயங்களை அவர் கட்டுகிறார். et il pense leurs blessures. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். Et il guérit ceux qui ont le cœur brisé அவர்களுக்கு காயங்களை கட்டுகிறார். et pense leurs blessures. உங்கள் இருதயங்கள் நொறுங்குண்டிருக்கிறதா? Si votre cœur est brisé, இருதயம் காயப்பட்டிருக்கிறதா? si votre cœur est blessé, குடும்பத்துக்கு வர பிரச்சனையால் நொந்து நொந்து என்னால தாங்க முடியாம இருக்கிறது யோசிக்கிறையா? et si vous n'en pouvez plus à cause des problèmes familiaux, இயேசுப்பா சொல்கிறார், உன்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை குணப்படுத்தி Jésus dit qu'il guérira votre cœur brisé. அதுக்கு காயத்தை கட்டி Il pense la blessure உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று கர்த்தர் et il சொல்கிறார். donne la paix, dit le Seigneur. ஹalleluya. Alléluia. ஏன் அவர் சமாதானத்தை இயேசு ஏன் சமாதானத்தை அவர் மாத்திரம் தர முடியும்? Et pourquoi Jésus seul peut-il donner la paix? ஏன் அவர் மாத்திரம் இப்படி சொல்றார், நான் இந்த இதயத்தின் காயங்களை கட்டுவேன் என்று ஏன் இயேசு மாத்திரம் இந்த உலகத்துல Et சொல்கிறார்? pourquoi Jésus seul dit qu'il pensera à tes blessures dans ce monde? ஏசாயா 61 அதிகாரம் 1-3. Ésaïe 61, ஏசாயா 61 அதிகாரம் 1-3. Ésaïe 61 verset 1 à 3. ஏசாயா 61 அதிகாரம் 1-3. Book of Isaiah chapter 61. Book of Isaiah chapter 61. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஹalleluya. வசனம் விளங்குதா உங்களுக்கு வந்து? Est-ce que vous avez compris le verset? இயேசு ஏன் எப்படி எங்களுக்கு ஆலோசனை தர முடியும், ஆறுதல் தர முடியும்? Comment le Seigneur peut-il donner la consolation? இயேசு கிறிஸ்துவானவர் ஆண்டவர் கடவுள். Jésus-Christ est le Dieu. அவரால் நொறுங்குண்ட ஒரு இதயத்தை சுகப்படுத்த முடியும். Et il peut guérir les cœurs brisés. அந்த இதயத்துக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். Il peut donner à ce cœur la paix. அது அந்த 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 சிறைப்பட்டு கிடக்கிற தமக்குள்ள இதயத்துக்குள்ள சிறைப்பட்டு கிடக்கிற மனுஷனை அவர் விடுதலையாக்க முடியும். Et il peut délivrer un homme qui se sent prisonnier dans son cœur. மனுஷன் வெளியால பார்க்கிறதுக்கு நல்ல சேபில் இருப்பான். Et vous pouvez voir que l'humain est très bien comme il est. பங்களா வச்சிப்பான் பார்க்கிறதுக்கு. Et il peut avoir une grande maison. நல்ல உடுப்பு போடுவான். Il peut avoir de bons habits. நல்ல விலைக்கூடிய மணிக்குள்ள கட்டுவான். Et il a une belle montre. நல்ல கார் வச்சிப்பான். Il a une belle voiture. நல்ல பக்கத்துல நல்ல பணம் வச்சிப்பான். Et il a beaucoup d'argent dans sa poche. ஆனா அவன் இதயத்துக்குள்ள அவன் சிறைப்பட்டு அவன் ஆறுதல் இல்லாம நிம்மதி இல்லாம இருப்பான். Mais à l'intérieur, il est sans paix, prisonnier dans son cœur. இயேசு சொல்கிறார். Mais Jésus dit, இயேசு சொல்கிறார். Jésus dit, நான் ஊழியம் செய்கிற இயேசு சொல்கிறார். le Jésus que je sers, சிறைப்பட்டவரை நான் விடுதலையாக்குவேன். je libérerai celui qui est prisonnier. காயப்பட்டவருக்கு நான் காயம் கட்டுவேன். Je penserai les blessures de celui qui est blessé. அவருக்கு ஆறுதலை தருவேன் என்று கர்த்தர் Et சொல்கிறார். je donne la consolation, dit Jésus. ஹalleluya. Alléluia. உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. Merci Seigneur pour ta எங்களுக்கு நீங்க parole. இன்னைக்கு ஆறுதல் தரப்படுறதுக்காக நன்றி அப்பா. Merci pour ta consolation que tu நான் m'as donnée aujourd'hui. நான் இன்னைக்கு போகும்போது ஒரு ஆறுதலோட நான் போக வேண்டும். Et aujourd'hui, je partirai avec la consolation. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்தார். Et lorsque vous croyez en cela et croyez en la parole qui va être dite, இன்றைக்கு மாத்திரம் இல்லை, non seulement aujourd'hui, இந்த வருஷம் முடியும் மட்டும் ஆறுதலாய் அமைதியாய் ஆரோக்கியமாய் நீ இருப்பாய். mais jusqu'à la fin de l'année, vous serez consolés et guéris. வியாதிகள் உனக்கு முன்பாக வருவதில்லை. Vous n'aurez pas de maladie. நோய்கள் உனக்கு முன்பாக வருவதில்லை. Vous n'aurez pas de maladie. நீ ஹாஸ்பிடல் அலைய தேவையில்லை. Vous n'avez pas besoin d'aller à l'hôpital. நீ ராந்தை எடுத்து அலைய தேவையில்லை. Vous n'avez pas besoin d'aller au rendez-vous. தேவன் உமக்காக யுத்தம் பண்ணுவார். Le Seigneur fera la guerre pour vous. தேவன் உனக்கு சுகத்தை தருவார். Le Seigneur vous guérira. மகனே சுகம் பெறு என்று சொல்லுவார். Il dira, fils, sois guéri. மகனே சுகம் பெறு என்று சொல்லுவார். Il dira, ma fille, sois guérie. உன் இதயத்தை ஆற்றுகிற தேவன். C'est le Seigneur
Seigneur qui pense ton உன் cœur. காயங்களை கட்டுகிற தேவன். C'est le Seigneur qui pense tes blessures. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Que le Seigneur soit béni. எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Jérémie 33:6. எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Jérémie 33:6. The book of Jeremiah chapter 30. chapter 33 verse 6. 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹalleluya. இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. வசனத்தை வாசித்து பாருங்க. இதோ Cependant, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் je vais வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Amen. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. தேவன் எப்படி தருவார் ஆரோக்கியம் உங்களுக்கு? Et comment le Seigneur va vous donner la guérison et la santé? சமாதானம் வரக்கூடிய ஒரு ஆரோக்கியம் இதயத்துல. Il va donner une paix et une santé de sorte à ce que vous ayez la paix dans le cœur. உங்க இதயம் நல்லா இருந்தா தான், Et si votre cœur est bon, உங்க இதயத்துல பிரச்சனை இல்ல இருந்தா தான், et s'il n'y a pas de problème dans votre cœur, உங்க இதயம் சந்தோஷமா இருந்தா தான், et si votre cœur est joyeux, நீங்க தேவன் வெளிப்படுத்துற சத்தியத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும். alors vous pourrez accepter la vérité que le Seigneur. வேதம் சொல்லுகிறது, La Bible dit, நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி சமாதானத்தை தந்து je vous donnerai la guérison et la paix, சத்தியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். et je vous révélerai la vérité. ஏன் சத்தியம் பல தடவை போதிக்கப்பட்டாலும் ஏன் சத்தியம் இதயத்துக்குள்ள நிக்கிறதில்ல? Et pourquoi la vérité, même si elle est dite plusieurs fois, elle ne reste pas dans le cœur? இதயத்துல சுகம் இல்ல. Parce qu'il n'y a pas la guérison dans le cœur. இதயத்துல சுகம் இல்ல, அதான் காரணம். Parce qu'il n'y a pas la guérison dans le cœur. C'est la raison. வார்த்தை விசுவாசிக்கிறது அதான் காரணம். Et parce que vous ne croyez pas en la parole. C'est pour ça. ஆண்டவர் இன்றைக்கு இந்த சமூகத்துல முதலாம் தேதி எங்களை தாழ்த்தி அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்க விழுந்து கிடந்தால், Et lorsque ce premier jour nous nous prosternons auprès de Dieu, நல்ல சுகத்தை தந்து, il nous donnera la guérison. இதயத்துல நல்ல சமாதானத்தை தந்து, Il donnera la paix dans le cœur. சத்தியத்தையும் வெளிப்படுத்தி அனுப்புவார் என்று கர்த்தர் சொல்றார். Et il révélera sa vérité, le Seigneur dit. சத்தியத்தையும் வெளிப்படுத்தி அனுப்புவார் என்று கர்த்தர் Et il சொல்றார். révélera sa vérité, le Seigneur dit. அப்ப முதலாவது ஆரோக்கியம் இதயத்துல தேவ ஒரு மனுஷனுக்கு. Alors il faut d'abord la guérison dans le cœur d'un humain. நான் சொன்னேன் 3 ஆரோக்கியம் ஒரு மனுஷனுக்கு தேவை. Et je vous ai dit qu'il faut 3 rétablissements. முதலாவது மனவருத்தம், மனக்குழப்பம், டிப்ரஷன்ல இருந்து ஒரு மனுஷனுக்கு சுகம் தேவை. மன அழுத்தத்துல இருந்து சுகம் தேவை. Et d'abord pour un humain, il faut la guérison au niveau du cœur, dans la confusion et de la dépression. இரண்டாவது சுகம் மனுஷனுக்கு என்னத்துக்கு தேவைமா? Et la deuxième guérison pour l'humain, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சுகம் தேவை, ஆரோக்கியம் தேவை. il faut la guérison pour ceux qui sont malades, qui ont des maladies. நோய்பட்டவர்களுக்கு வருத்தத்தோடு இருக்கிறவர்களுக்கு சுகம் தேவை. Il faut la guérison pour ceux qui ont des maladies. மார்க் 5ஆம் அதிகாரம். Marc 5. மார்க் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தொடங்கி 23ஆம் வசனம். Marc 5, 22 et 23. மார்க் 5ஆம் அதிகாரம், மார்க் chapter 5 verse 22 and 23. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய ஜவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். ஆமென். இயேசு சொல்லிட்டாரு, Jésus a dit, நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி je provoquerai le rétablissement உன் காயங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்றார். et je panserai tes blessures, dit le Seigneur. இதுதான் வாக்குத்தத்த வசனம். C'est ça la promesse. நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி Je provoquerai le rétablissement உங்கள் காயங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்றார். et je panserai les blessures, dit le Seigneur. இப்போ என்ன சொன்னா, ஒரு மனுஷன்ட புள்ளைக்கு வருத்தம் வந்தது. Mais pour l'enfant de quelqu'un, il y a une maladie. ஒரு மனுஷன்ட புள்ளைக்கு வருத்தம் வந்தது. Pour l'enfant de quelqu'un, il a une maladie. இயேசு வாராரு, நடந்து கொண்டு வாராரு. Et Jésus vient en marchant. இயேசு நடந்து கொண்டு வாராரு. Et Jésus vient en marchant. புள்ளைக்கு வருத்தம். Et cet enfant est malade. புள்ள சாவு கிடக்குது. Et cet enfant va mourir. அவர் ஊழியம் செய்ற ஒரு பொடியன். Et c'est un enfant qui fait le service de சபையில Dieu. ஊழியம் செய்றார். Il fait le service de Dieu à l'église. ஆனா புள்ள சாவு கிடக்கு. Mais l'enfant va mourir. இயேசு நேரத்தோட என்ன சொல்லிட்டார்? வாக்குத்தத்தம், நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவேன் என்று. Et Jésus a dit quoi comme promesse? Je provoquerai le rétablissement. அப்ப இவன் நினைச்சான், இவர்கிட்ட போனா இந்த புள்ள சுகமடையும். Alors il a directement pensé que l'enfant sera guéri si Jésus est là. அவன் தேசபாவுக்கு நடந்து போறான். Alors il marche vers Jésus. ஆண்டவரே, Jésus, என்னுடைய புள்ளை திறமலா தான் இருக்கு.
Mon enfant est très malade. நீ என்னுடைய பிள்ளைக்கு வந்து கரத்தை வை, அப்ப இந்த பிள்ளைக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். Mets ta main sur mon enfant et il sera guéri. நீ வந்து கரத்தை வை, அப்ப என்னுடைய பிள்ளைக்கு ஆரோக்கியம் Mets ta கிடைக்கும். main sur mon enfant et il sera guéri. இயேசு உன்னுடைய குடும்பத்துல கரத்தை வச்சால் உங்களுக்கு ஆரோக்கியம் Et கிடைக்கும். si Jésus met sa main dans votre famille, vous aurez la guérison. இயேசு உன்னுடைய பிள்ளை மேல கரத்தை வச்சால் உங்களுக்கு ஆரோக்கியம் Et si கிடைக்கும். Jésus met sa main sur vos enfants, il y aura la guérison. இயேசு உன்னுடைய தலை மேல கையை வச்சால் உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். Et si Jésus met sa main sur ta tête, tu auras la guérison. இயேசு கரத்தை தலையில வச்சால் எல்லா நோய் ஓடும். Et si Jésus met ta main sur ta tête, toutes les maladies partiront. ஓடி போனான். Et donc, ஓடி போனான். il a couru இயேசுவை பணிந்து கொண்டான். et il a prosterné Jésus. நீ வந்து பூக்கு பண்ணல கூட காய்க்க தேவையில்ல, நீங்க வாங்கப்பா. Vous n'avez pas besoin de beaucoup parler. நீங்க வந்து கையை மாத்திரம் வைங்க. Venez et mettez votre main. என்னுடைய பிள்ளை ஆரோக்கியம் அடையும். Alors mon enfant sera guéri. என்னுடைய பிள்ளை சுகம் கிடைக்கும். Alors mon enfant aura la guérison. என்று இயேசுவை வேண்டிக் கொண்டார். Et il a prié Dieu pour ça. இப்படி வேண்டிக் கொண்ட மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? Et pour un humain qui prie comme ça, ஐயோ பரிதாபமான ஒரு நிலைமை கிடைக்குது பாருங்க. il a eu une situation. 41ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 41 42. Lisez le verset 41 et 42. பிள்ளையின் கையை பிடித்து Mark chapter 5, Mark chapter 5 41 42. பிள்ளையின் கையை பிடித்து வாசிங்க. தலித்தாகுமே என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். உடனே அந்த பெண் எழுந்து நடந்தால் 12 வயதுள்ளவளாய் இருந்தபடியால் அவர் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஹalleluya. என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு வந்து? Que s'est-il passé? என்ன நடந்தது தெரியுமா? Que s'est-il passé? 35ஆம் வசனம் சொல்லுகிறது. 35ஆம் வசனம். Le verset 35 dit. அப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து குமாரத்தை மறுத்து போனால் இனி என் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். ஹalleluya. என்ன நடக்குது தெரியுமா? Que s'est-il passé? அவர் வந்து சொல்றாரு இந்த பிள்ளைக்கு வந்து கையை வைங்கன்னு சொல்லி. Il dit viens mettre ta main sur ma fille. ஏசப்பா கொஞ்சம் போறதுக்கு ரொத்தராயிட்டு, இன்னும் கொஞ்சம் வேலையை முடித்து போறதுக்கு கொஞ்சம் ரொத்தராயிட்டு. Et Jésus a eu des occupations et il fut en retard. இயேசு போற வேளை புள்ள செத்து போயிட்டு. Et lorsqu'il y est allé, sa fille était morte. இயேசு போனாங்க. Jésus est parti. செத்த புணங்களாக்கு. Et il y a le cadavre. எல்லாரும் கத்திக்கொண்டு நடக்குறாங்க. Et tout le monde crie. புள்ளைய தாக்குறதுக்குரிய இளவு வீட்டுக்குரிய ஏற்பாடு நடக்குது. Et c'est une situation de deuil qui se இயேசு போனாரு. Et Jésus part. புள்ளைய பார்த்தாரு. Il vit la fille. சிறுவனே எழுந்திரி என்று சொன்னார். Il lui a dit fille. சிறுவனே எழுந்திரி என்று சொன்னார். Fille, reste debout. தலித்தா ஹூமி என்று சொன்னார். Il lui a dit taïta oumi. உடனே புள்ளைக்கு சுகம் கிடைச்சது. புள்ள உயிரோட உடம்புலாங்க. Et la fille a eu la guérison. உடனே புள்ள உயிரோட உடம்புலாங்க. Et elle est debout. எந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி உன் சரீரத்துல ஒளிஞ்சிருந்தால், Et si au-dedans de ton corps il y a une maladie Yep. qui provoque la mort, எப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான வியாதி உன் சரீரத்துல ஒளிஞ்சிருந்தால், et si au-dedans de ton corps il y a une maladie cachée qui provoque la mort, இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தமான ஆரோக்கியமான மருந்து உம்மை சுகப்படுத்தும். aujourd'hui cette promesse te guérira, ce médicament te guérira, உம்மை சுகப்படுத்தும். ça te guérira. உமக்கு தெரியாத எந்தெந்த வியாதி எங்க ஒளிந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. Et vous ne savez pas qu'est-ce qui est caché dans votre corps. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். Mais Jésus sait. கர்த்தருக்கு தெரியும். Jésus sait. நீ அவரை நம்பி கூப்பிடுகிற போது, Et lorsque tu lui fais confiance et que tu l'appelles, நீ நம்பி அவரை சத்தமிட்டு கூப்பிடுகிற போது, lorsque tu cries à lui avec confiance, அந்த தேவனுடைய கரம் உடனே உன் மத்தியில படும். alors la main du Seigneur viendra sur toi. அந்த வியாதி உன்னை விட்டு ஓடி போகும். Et cette maladie partira. உன்னை விட்டு ஓடி போகும். Cette maladie partira. அவருக்கு ஆரோக்கியம் தான கர்த்தர். Et c'est Jésus qui donne la guérison. 29ஆம் வசனத்தை பாருங்க. 29ஆம் வசனம் 29. Regardez le verset 29. Mark chapter 5 verse 29. Marc 5:29. வாசிங்க. உடனே அவருடைய உதிரத்தின் ஊற்றல் நின்று போயிற்று. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்தது. அவர் ஆரோக்கியம் அடைந்தார். தன் சரீரத்தில் உணர்ந்தார். அவர் சரீரத்தில் உணர்ந்தார். உடனே இயேசு சரி ஓகே அதையும் வாசிங்க. À l'instant même, son hémorragie s'arrêta et elle sentit dans son corps qu'elle était guérie de son mal. Alléluia. அப்ப இயேசுப்பா முதலாவது இதய நொறுங்குண்டவர்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறார். Alors d'abord Jésus donne la guérison à ceux qui ont le cœur brisé. இரண்டாவது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறார். Et deuxièmement, il donne la guérison à ceux qui sont malades. இரண்டாவது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறார். Deuxièmement, il donne la guérison à ceux qui sont malades. இயேசுப்பா அந்த புள்ளையை சுகமாக்க போய் கொண்டிருக்கக்குள்ள, Et Jésus lorsqu'il partait pour guérir la fille, ஒரு பெண்ணுக்கு 12 வருடம் உறுதி அந்த ரத்தம் போய் கொண்டே இருக்கு. 12 வருடம் blood போய் கொண்டே இருக்கு. et pour cette fille pendant 12 ans, elle avait une hémorragie. என்ன கவனிங்க, உண்மையான அந்த சம்பவம் இஸ்ரவேல்ல உண்மையான அந்த சம்பவம் 2000 வருஷத்துக்கு முதல். Et c'est un événement qui s'est vraiment passé il y a 2000 ans en Israël. ஒரு
ஒரு மாதத்துல 3-4 நாள் ரத்தம் போனாலே இந்த பொண்ணால தாங்க முடியாது. Et lorsqu'une fille a une hémorragie pendant une semaine, elle ne peut pas. இது நேச்சுரல். C'est naturel. 12 வருஷம் கண்டினியூவா ரத்தம் போய் கொண்டிருந்தது. Et pendant 12 ans, elle avait une hémorragie. 12 வருஷமா அந்த பிளட் போய் கொண்டே இருந்தது. Pendant 12 ans. வீட்டை விட்டு டாக்டருக்கு கொடுத்து எல்லாம் செலவழிச்சாச்சு. Et on a tout fait, on a vu tous les docteurs. எல்லா ஸ்பெஷலிஸ்டையும் பார்த்தாச்சு. On a vu tous les spécialistes. எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு. On a vu tous les docteurs. எல்லா மருந்தையும் பார்த்தாச்சு. On a vu tous les médicaments. அந்த காலம் எவ்வளவு நல்ல இயற்கை மருந்து இருந்திருக்கும். Et à ce moment-là, il y avait des médicaments naturels. இப்ப இருக்கிற மாதிரி கல்ல மருந்து டுவாக்குள் மருந்துலாம் அப்ப இல்ல. Et il n'y avait pas de faux médicaments à cette époque-là. ரத்தம் போகுதா பொம்பளைகளுக்கு? Il y avait du sang qui portait des femmes. நல்ல நேச்சுரல் மருந்து கொடுத்தே சுகமாக்கலாம் அந்த நேரங்கள். Alors à ce moment-là, ils guérissaient avec des médicaments ஆனா naturels. 12 வருஷம் சுகம் இல்ல. Mais pendant 12 ans, elle n'était pas guérie. இவ இயேசுவை விசுவாசித்தாங்க. Et ils ont cru en Jésus. இயேசுவை தொட்டா நிச்சயமா ஆரோக்கியம் கிடைக்கும் என்று கேள்விப்பட்டாங்க. Ils ont entendu que si Jésus touche, il y aura la guérison. இயேசுவை வார்த்தையை விசுவாசித்தாங்க. Et ils ont cru en la parole de Jésus. இயேசு நடந்து கொண்டு போனார் ரோட்டால. Et Jésus marchait sur la route. அவங்க யூதர்கள் என்ன சொல்வாங்க, அந்த வார்த்தைக்கு அடையாளமாக நூலை கட்டி தொங்க விடுவாங்க. தொங்கல நூலை கட்டி யூதர்கள். Et les Juifs, en signe de croyance, ils mettent un fil autour de leurs jambes. அவ ஓடி போய் அந்த வார்த்தையாகிய நூலை மாத்திரம் தான் பிடிச்சாங்க. Et ils sont partis et ils ont tenu le fil qui était la parole. வேதம் சொல்லுகிறது வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டார் என்று சொல்லி. La Bible dit qu'ils ont touché le bout de sa robe. என்ன அந்த தொங்கல் நூல் என்ன? தேவனுடைய வார்த்தை. Qu'est-ce que c'est? C'est la parole de Dieu. ஓடி போய் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமா கட்டவனும் பழைய பாட்டுல மோசேக்கு சொல்லி கொடுத்தாரு. Et il a appris à Moïse que c'était la parole de Dieu. ஓடி போய் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டார். Et ils ont pris le bout de la robe. ஊழலை பார்த்தால் 12 வருஷம் ஒழுகி கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டு ரத்தம் நின்று போனது. Et l'hémorragie qu'il y avait pendant 12 ans est partie. 12 வருடம் போன ரத்தம் நின்று போனது. L'hémorragie qu'il y avait 12 ans est partie. அவர் ஆரோக்கியம் பெற்றார். Et elle fut guérie. அவர் ஆரோக்கியம் பெற்றார். Elle fut guérie. தேவன் உனக்கு ஆரோக்கியம் தருவ தேவன். Et c'est un Dieu qui vous donne la guérison. 10 நாள் 5 நாள் வந்த காய்ச்சலே எங்களால் தாங்க முடியாம Et இருக்குது. si pendant 5 jours nous avons la fièvre, nous n'y arrivons pas. 12 வருடம் ரத்தம் போயிருந்தா எவ்வளவு பலவீனமா இருக்கும். Alors pensez à quel point elle était faible pendant 12 ans d'hémorragie. ரத்தம் போய் கொண்டிருக்கக்குள்ள ரத்தம் ஊர்ல சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும். Et il faut manger pendant même l'hémorragie. நான் உங்களுக்கு தெரியாத ஒரு காரியத்தை சொல்லவில்லை. Et je vous dis pas une chose que vous ne connaissez pas. உங்க எல்லாருக்கும் தெரிந்த காரியத்தை தான் சொல்லுகிறேன். Je vous dis une chose que vous connaissez. தேவன் ஆரோக்கியம் வரப்படுகிற தேவன். C'est un Dieu qui donne la guérison. தேவன் சுகம் கொடுக்கிற தேவன். C'est un Dieu qui donne la santé. 12 வருடமாய் இருந்த வியாதியை சுகமாக்க முடியும் என்று சொன்னார். Et si pendant 12 ans une maladie peut être guérie, வைத்தியர் என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு? qu'est-ce que vous ont dit les docteurs? இது சுகம் வராதுன்னு சொல்லிட்டாங்களா? Ils vous ont dit que cela ne se guérit pas? இந்த வியாதி சுகமாக்குற கஷ்டம்னு சொல்லிட்டாங்களா? Ils ont dit que c'était incurable? வாழ்க்கை ஃபுல்லா சளி உனக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்களா? Et ils vous ont dit que toute l'année vous aurez que de rhume. இன்றைக்கு அந்த சளியை கத்தர் எடுத்து போடுவார் வெளியே. Aujourd'hui le Seigneur enlèvera cette maladie. இன்றைக்கு அந்த ரத்த அழுத்தத்தை எடுத்து போடுவார். Aujourd'hui le Seigneur enlèvera tout ce qui est lié au sang. இன்றைக்கு அந்த சீனி வருத்தத்தை எடுத்து போடுவார். Aujourd'hui il enlèvera tout ce qui est lié au diabète. இன்றைக்கு அந்த கிட்னி ப்ராப்ளம் தேவன் எடுத்து Et போடுவார். il enlèvera tous les problèmes du foie. இன்றைக்கு உங்களுடைய இதயம் சுத்தமாகப்படும். Et aujourd'hui votre cœur se purifiera. தேவன் உன்னை சுகப்படுத்தி அனுப்புவார். Le Seigneur vous guérira. தேவன் உன்னை சுகப்படுத்தி Le அனுப்புவார். Seigneur vous guérira. நீ என்ன செய்ய வேண்டும்? Et que dois-tu faire? நீ என்ன சுகமாக்குறாலும் பரவாயில்லை என்றால் செய்ய ஆவணும் இருக்க கூடாது. Et il ne faut pas vous dire ah je reste comme ça. நீ விசுவாசத்தை கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவரே நீர் எல்லாம் சுகப்படுத்தினால் அனுப்ப வேண்டும் என்று பயப்படி கொண்டு இருக்க தேவனோட. Et il faut continuer à croire et à se bagarrer avec Dieu que tu me guériras aujourd'hui. தேவன் உன்னை சுகப்படுத்தி கொண்டே அனுப்புவார். Et le Seigneur vous guérira. தேவன் உன்னை பலப்படுத்தி கொண்டே Le அனுப்புவார். Seigneur vous raffermira. இந்த சபைக்கு வந்த யாரும் வியாதியோட வந்தவர்கள் யாரும் வியாதியோட போனதே இல்லை. Et ceux qui sont venus à cette église ne sont pas repartis avec des maladies. வியாதியோட வந்தவர்கள் வியாதியோட திரும்பி போனதே Ceux qui இல்லை. sont venus avec des maladies ne sont pas repartis avec des maladies. அநேக வருத்தங்களை சுகப்படுத்தி அனுப்பிட்டார் தேவன். Le Seigneur a guéri plein de maladies. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Que le Seigneur soit béni. ஏன் அவர் இயேசு செய்கிற அற்புதம். Car c'est Jésus qui fait les இந்த miracles. நல்ல நாள் அவருக்கு இன்னும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Et en ce bon jour, qu'il soit béni. அவர் எங்களுக்காக ஊழியம் செய்கிற தேவன். C'est le Seigneur qui fait un ministère pour nous. முதலாவது என்னத்திலிருந்து எங்களுக்கு அவர் ஆரோக்கியம் தாரார்? Et premièrement, il donne la guérison. Pourquoi? இதயத்தின் நோயிலிருந்து ஆரோக்கியம் தாரார். Pour ceux qui ont le cœur brisé. இரண்டாவது நோயில வியாதியிலிருந்து ஆரோக்கியம் தாரார். Deuxièmement, il donne la guérison de la maladie. மூன்றாவது காரியம் Et troisièmement, அவர் அசுத்த ஆவியில பிசாசிலிருந்து எங்களுக்கு ஆரோக்கியம் தாரார். il nous donne la guérison du diable. யார் உங்களுக்கு விரோதமாக இன்றைக்கு மந்திரம் செய்து கொண்டிருக்காங்க? Quelqu'un fait de la sorcellerie contre vous? யார் உங்கள் சொந்தங்கள் சகோதரர்கள் யார் உங்களுக்கு விரோதமாக மந்திரம் செய்து கொண்டிருக்கிறாங்க? Vos frères ou vos familles font de la sorcellerie contre vous? உங்களோட முகத்துக்கு முன்பு நல்லா பேசுவாங்க. Devant vous, ils parlent bien. அந்த காசு அனுப்பியிருப்பாங்க. இவங்களுக்காக மந்திரம் செய்ய காசை கொடுப்பாங்க. Et ils paieront des
sorciers pour qu'ils fassent de உங்களுடைய la கூட பிறந்த sorcellerie. சகோதரி அப்படி செய்வாங்க, De vos propres frères உங்களுடைய தமையன் அப்படி செய்வாங்க, உங்களுடைய தமையன் அண்ணா அப்படி செய்வாங்க, et vos propres குழந்தை grands frères. குழந்தை பிள்ளைகள் அப்படி செய்வாங்க, Vos propres grands frères font உங்களை ainsi. பெட்டி பிள்ளைகள் அப்படி செய்வாங்க, Vos propres petits frères font ainsi. உங்களை பெட்டி சேர் அப்படி Et செய்வாங்க, vos propres petites sœurs font உங்களை ainsi. குழந்தை சேர் அப்படி செய்வாங்க. Et vos propres grandes sœurs font ainsi. இன்னொரு பரிதாபத்தை செய்தி சொல்லையா, நான் வந்து Et je peux vous dire une chose encore plus triste. ஒருவன் இங்க இருந்து இந்தியாவுக்கு திருமணத்துக்கு போனான். Quelqu'un est parti d'ici pour aller en Inde se marier. அவங்க அம்மா ஸ்ரீலங்காவில இருந்து வந்தாங்க திருமணத்துக்கு இந்தியாவுக்கு. Et sa mère est venue du Sri Lanka en Inde. ஸ்ரீலங்காவில இருந்து மருந்து செய்து கொண்டு வந்தாங்க பூஜாரி கிட்ட. Et elle a pris du Sri Lanka un médicament qu'elle a fait au sorcier. அன்னைக்கு தான் கல்யாணம் முடிச்ச பொடியனுக்கு அன்று இரவே டீக்குள்ள மருந்து போட்டு கொடுத்தாங்க. Et le jour même où il s'est marié, elle l'a donné dans le thé. நான் இப்ப சொன்னேன் அண்ணன் உங்களுக்கு செய்யலாம்னு சொல்லி. Et moi je vous ai dit que votre frère peut le faire. தம்பி செய்யலாம்னு சொன்னேனே. Votre petit frère peut vous le faire. என்னை வளர்த்து பாலூட்டி வளர்த்த என் தாய் கூட அப்படி செய்தாரே. Mais celle qui m'a donné le lait, ma mère même peut faire ça. இப்படிப்பட்ட கேவலமான உலகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Nous sommes dans un monde qui est triste. இப்படிப்பட்ட கேவலமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Nous sommes dans un monde qui est triste. அந்த பொடிய வந்து சொன்னான் மச்சான் இப்படி செய்து விட்டாங்க மச்சான் சொன்னாங்க கிட்ட வந்து. Et cet homme m'a dit, ils ont fait ainsi. கவலைப்படாத உன் தாய் தானே ஆனா உன்னை தேவன் பாதுகாத்துக் கொள்வார். Ne sois pas triste, c'est ta mère, mais ton Seigneur te அவர் protège. ரட்சிக்கப்படவில்லை. Elle n'a pas eu encore reçu le அவர் salut. இப்ப நல்லதா இருக்கிறாரு. Et il va bien aujourd'hui. முந்தின நாள் ராஜபுலகன் எனக்கு டீ வாங்கி தந்தோட தான் போறாரு. Et je l'ai vu à la chapelle, nous avons bu un thé. அவர் அழகா தான் இருக்கிறாரு. Il est bien. தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். Que le Seigneur le bénisse. யார் உங்களுக்கு மந்திரம் செய்தாலும் Qui vous fera de la sorcellerie? அந்த மந்திரம் வேலை செய்யாதபடி தேவன் உங்களுக்காக சுத்தம் பண்ணி உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார். Et le Seigneur fera la guerre pour que tout cela ne marche pas et vous donnera la paix. அந்த மந்திரம் ஒன்றுமே வேலை செய்வதில்லை. Et toute cette sorcellerie ne marchera pas. அவன் 5000 யூரோ பூசாரிக்கு கொடுத்துக்கலாம். Il peut donner 500 euros au sorcier. 10000 யூரோ பூசாரி கொடுத்துக்கலாம். இந்த வருஷத்துக்குள்ள சாவணும்னு கொடுத்துக்கலாம். Et il peut donner 10 000 euros au sorcier leur disant que cette année il doit mourir. தேவனுக்கு ஊழியம் செய்யற ஊழியக்காரனால் ஒன்று பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லுது. Mais moi qui sers le Seigneur, je vous dis dans le Saint-Esprit. நீ உன்னை சாவதற்கு இல்ல உமக்கு வாழ்வதாக கர்த்தர் வெளிப்பட்டார். Et le Seigneur est venu non pas pour que tu meurs mais pour que tu vives. நீ மரிப்பதில்லை கர்த்தருக்குள்ள நீ உயிரோடு இருப்பாய். Et dans le Seigneur tu seras en vie, tu ne mourras pas. கர்த்தருக்கு முன்பு எந்த மந்திரவாதமும் வேலை செய்ய முடியாது. Devant Jésus aucune sorcellerie ne marchera. அநியாயம் அவர்கள் உங்களுக்கு செய்த சூனியத்தை இன்னொரு வீடு வாங்கி போட்டு போயிடலாம். Et pour le prix qu'ils ont payé pour la sorcellerie, ils auraient pu s'acheter une maison. உங்களுக்கு செய்த சூனியம் செய்ய செலவழிச்ச காசு அவங்க இன்னொரு கார் வாங்கி போட்டு Et pour போயிடலாம். le prix qu'ils ont dépensé, ils auraient pu acheter une voiture. பூசாரி எல்லா காசையும் படிச்சிட்டு கேரளாவுக்கு ஓடிட்டான். Et c'est le sorcier qui a tout pris et qui est parti voyager. கர்த்தர்களை பாதுகாக்கிற தேவன். Le Seigneur nous protège. லூக்கா 6 அதிகாரம் Luke chapter 6. Luc chapitre 6. This with just got this now. 18-19. அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் 18-19 this with 6 அதிகாரம் 18 வசனம் 6 அதிகாரம் 18 வசனம் வாசிக்கிறீங்க. அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். ஜனங்கள் யாவரும் இயேசுவை தொடும்படி தேடி திரிந்தார்களாம். ஹalleluya ஹalleluya. வேதம் சொல்லுகிறது La Bible dit, அசுத்த ஆவி எல்லாம் மனுஷனிலிருந்து புறப்பட்டு போனதாம். il y a des esprits impurs qui sont partis des humains. அசுத்த ஆவி எப்படி வரும்? Comment les esprits impurs arrivent-ils? கெட்ட பிசாசு நமக்குள்ள எப்படி வரும்? Comment le diable impur vient au-dedans de nous? எப்படி கெட்ட பிசாசு வரும்? Comment le diable impur? ஆட்கள் யாராவது மந்திரம் செஞ்சா நமக்குள்ள வரும். Si certaines personnes font de la sorcellerie, alors il viendra. தேவனாத காரியங்களை மந்திரவாத காரியங்களை பிணிசுரிகளை பாவ காரியங்களை விபச்சாரங்கள் கொலைகள் கொள்ளைகள் குடிகள் வெறிகள் களியாட்டங்களை ஈடுபடுத்திட்டா பேய் வந்து எங்களுக்கு ஊரும். Et si vous êtes dans des péchés comme l'adultère, etc., alors le diable viendra au-dedans de vous. சினிமா படத்தை தயாரிச்சு மத்தவங்களை கெடுக்கிறதுக்கு கிளம்பி கொண்டிருக்காங்க. அதுகளை பார்க்கறதால அந்த பொம்பளை வில்லி மாதிரி நம்மளும் வில்லி மாதிரி மாறுவோம். அதை பார்க்க நாங்களும் வில்லி மாதிரி மாறுவோம். இப்படி படம் பார்க்கறதால பேய் வந்து ஊரும். Et si vous regardez beaucoup de films, alors vous changerez comme les caractères du film et le diable viendra au-dedans de vous. நாடகம் பார்க்கறதால பேய் வந்து ஊரும். Si vous regardez des séries, le diable viendra au-dedans de vous. மற்றவர்கள் மந்திரம் செய்யறதால பேய் வந்து நமக்குள்ள ஊரும். Et si certains font de la sorcellerie, alors le diable viendra au-dedans de vous. குடிக்க சர்ப்பத்தின் ஆவி பாம்பு உள்ளுக்கு போய் கொண்டிருக்கும். சாரதிக்கு வேதம் இருக்கு, வேதத்துல ஆதாரம் இருக்கு. Et si vous buvez, alors à l'intérieur de vous, il y aura l'esprit impur. இயேசு சொல்றாரு. Mais Jésus dit, அவரை காண எல்லா பிசாசும் ஓடிட்டு அவரை விட்டு.
Dès qu'ils l'ont vu, tous les esprits impurs sont partis. மற்றவர்களும் அவரை தொடுறதுக்காக தேடி திரிஞ்சாங்கல்ல. Et les autres le cherchaient pour le toucher. அவர்கள் தேடி திரிஞ்சாங்க. Et ils le cherchaient. அவர்கள் இயேசுவை தேடி திரிஞ்சாங்க. Ils cherchaient Jésus. ஆனா இயேசு இன்றைக்கு பலத்த உங்கள் மத்தியில வந்து நிற்கிறாரு. Mais Jésus est au milieu de vous aujourd'hui. அவர் சொல்றாரு உங்களுக்கு, Dites Amen. மகனே நீ என்ன தேட தேவையில்லை. Et il dit, fils, tu n'es pas obligé de me chercher. நான் கட்சிக்கிற சிங்கம் போல பலத்த நிற்கிறேன். Moi, je suis comme un lion au milieu de toi. நீ என்னுடைய வார்த்தையை விசுவாசித்தால் நான் உனக்கு ஆரோக்கியத்தை Et தருவேன். si tu crois en ma parole, je te guérirai. நான் உன் காயங்களை கட்டுவேன். Je penserai tes blessures. பிசாசுக்கு விரோதமாக நான் எழுப்புவேன். Et je me lèverai contre le diable. சத்தமிடுவேன். Je crierai. எதிரிகளை மேற்கொள்வேன். Et je vaincrai les ennemis. நான் சும்மா இருக்க மாட்டேன். Je ne serai pas calme. நான் பெருங்கோபம் கொள்வேன். J'aurai une grande colère. எல்லா பிசாசும் ஓடத்தாமல் எனக்கு முன்னுக்கு இருந்து. Et devant moi, tous les diables s'enfuiront. ஒன்றும் எனக்கு முன்னுக்கு நிற்க முடியாது. Personne ne restera devant moi. நான் உங்களுக்கு இஸ்ரவேலுக்காக வைராக்கியம் பாராட்டுற தேவன். Et moi, je suis celui qui protège Israël. நான் எருசலேமுக்காக வைராக்கியம் பாராட்டுற தேவன். Celui qui protège Jérusalem. எருசலேம்னா என்ன தெரியுமா? Savez-vous qu'est-ce qu'est அது Jérusalem? சபைக்காக இயேசு வைராக்கியம் C'est பாராட்டுறார். l'église. Alors Jésus est là pour l'église. ஹalleluya. Alléluia. ஹalleluya. Alléluia. ஒரு மனுஷனுக்கு மூன்று விதத்துல ஆரோக்கியம் தேவை. Et donc un humain a besoin de 3 formes de guérison. மனக்குழப்பத்திலிருந்து ஆரோக்கியம் தேவை. Il a besoin de guérison de la confusion. நோயிலிருந்து சுகம் தேவை. Il a besoin de la guérison de la maladie. பிசாசிலிருந்து சுகம் தேவை. Et il a besoin de la guérison du diable. இயேசு இன்னைக்கு வாக்குத்தத்தம் தருகிறார் Et சபைக்கு. Jésus donne une promesse aujourd'hui pour l'église. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Moi, je provoquerai ton rétablissement et je panserai tes blessures. எரேமியா 30 அதிகாரம் 17 வசனத்துல சொல்கிறார், Dans Jérémie 30, verset 6, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் je சொல்கிறார். provoquerai ton rétablissement et je panserai tes blessures. ஹalleluya. Alléluia. ஹalleluya. Alléluia. ஏன் இன்று அநேகருக்கு ஆரோக்கியம் வருவதில்லை? ஏன் இன்றைக்கு கணக்கா பேருக்கு சுகம் கிடைக்கிறதில்லை? Et pourquoi beaucoup de personnes n'ont pas la guérison aujourd'hui? ஏன் சுகம் கிடைக்கிறதில்லை? Pourquoi ils ne sont pas guéris? தெரியுமா ஏன் சுகம் கிடைக்கிறது? தெரியுமா உங்களுக்கு? Savez-vous pourquoi ils ne sont pas guéris? எல்லாருக்கும் தெரியுமா ஏன் ஆரோக்கியம் கிடைக்கிறது? Savez-vous pourquoi ils n'ont pas la santé? இயேசுக்கு விருப்பம் நல்ல சுகத்தை தரதுக்கு. Jésus a envie de vous guérir. இயேசுக்கு விருப்பம் நல்ல சுகத்தை தரதுக்கு. Jésus a envie de vous guérir. இயேசுக்கு விருப்பம் நல்ல சுகத்தை தரதுக்கு. Jésus a envie de vous guérir. ஏன் இன்னைக்கு ஆரோக்கியம் வரல? Mais pourquoi il n'y a pas la guérison? ஏன் இன்னைக்கு சுகம் வரல? Pourquoi il n'y a pas la ஓ guérison? பரபரபரபர எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுதா இயேசுவின் நாமத்தினால. Que toutes les chaînes soient brisées au nom de Jésus. ஏன் இன்னைக்கு ஆரோக்கியம் வரல? Pourquoi il n'y a pas de guérison? ஏன் சுகம் வரல? Pourquoi il n'y a pas la santé? ஏன் வரல? Pourquoi? ஏன் வரல? Pourquoi? அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 27 வசனம். Acte 28, verset 21. அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 27 வசனம். Acte 28, verset 27. வாசிங்க எல்லாரும் வந்து புரட்சில எல்லாரும் வாசிங்க. அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 27 வசனம். Acte 28, 27. அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 27 வசனம். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்திலே உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொடுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். இயேசுவுக்கு விருப்பம் உங்களுக்கு சுகம் தரதுக்கு. Jésus a envie de vous guérir. இயேசுவுக்கு விருப்பம் நமக்கு இன்னைக்கு சுகம் தரதுக்கு. Jésus a envie de nous guérir. அப்ப ஏன் ஆரோக்கியம் வருகிறது இல்ல? Mais pourquoi la santé n'est pas là? ஏன் ஆரோக்கியம் வருகிறது இல்ல? Pourquoi elle n'est pas là? இதய கொழுப்பு. Car le cœur est bouché. இதய கடினம். Car le cœur est fermé. வார்த்தையை ஏற்றுக்கொள்றதில்ல. Car le cœur n'accepte pas la வார்த்தையை parole. கொடுக்கக்கூட குழப்பத்தை கொடுக்குது. Car il donne la confusion lorsque la parole est donnée. வார்த்தையை கொடுக்கக்கூட கவனமா வார்த்தையை கேட்கறதில்ல. Car nous n'écoutons pas attentivement la parole. சபையை அலட்சியம் பண்றது. Car nous négligeons l'Église. தேவன் அனுப்புற ஊழியக்காரன் அலட்சியம் பண்றது. Car nous négligeons les hommes de Dieu. இயேசு அலட்சியம் பண்றது. Car nous négligeons Jésus. தேடி வந்த இயேசுவை துரத்தி விடுறது. Et nous chassons Jésus qui est venu nous இதயத்தை chercher. கடினமா வச்சுக்கிறேன். Nous fermons nos cœurs. முகத்துக்கு முன்னுக்கு கனம் பண்றேன். Devant le visage, nous glorifions. முதுகுக்கு பின்னால திட்டுறேன். Mais dans le dos, nous murmurons. முதுகுக்கு பின்னால தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்றேன். Dans le dos, nous négligeons la parole de Dieu. இதயம் கொளுத்திருந்தால், Et lorsque le cœur est bouché, இதயம் கடினமா இருந்தால், et lorsque le cœur est endurci, இதயம் கொழுப்பா இருந்தால், et lorsque le cœur est bouché, தேவன் ஆரோக்கியம் வர முடியாது. alors le Seigneur ne vous donnera pas la தேவன் guérison. ஆரோக்கியத்தை தர Le முடியாது. Seigneur ne donnera pas la guérison. கண்ணிற்கு காண முடியாது. Il y a des yeux, mais ils ne peuvent pas voir. ஏன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. Car les yeux de l'esprit ne sont pas ouverts. காதுக்கு வார்த்தை கேட்குதில்லை. Il y a des oreilles, mais ils n'écoutent pas la parole. இதயத்தின் காது திறக்கப்படவில்லை. Car les oreilles du cœur ne sont pas ouvertes. இதய காது திறக்கப்படவில்லை. Car les oreilles du cœur ne sont pas ouvertes. அந்த நாடு அறைகள் ஒழுங்கா திறக்கப்படவில்லை. Car les portes ne sont pas bien ouvertes. அந்த வால்வு ஒழுங்கா வேலை செய்யவில்லை.
car elle ne marche pas bien. அது சாப்பிடுறதுக்கு வேலை செய்யுது, Il marche pour manger, தூசணம் பேசுறதுக்கு வேலை செய்யுது, elle marche pour murmurer, குடிக்கிறதுக்கு வேலை செய்யுது, elle marche pour boire, வேலைக்கு ஓடுறதுக்கு வேலை செய்யுது, et elle marche pour aller au travail. உலகத்துக்கு என்ன காரியத்துக்கு வேலை செய்யுது. Elle marche pour toutes les choses du monde, ஆனா தேவனுடைய காரியத்துக்கு அது பின்னுக்கு நிக்குது. mais pour les choses de Dieu, elle est derrière. அதால கர்த்தர் சொல்றாரு, இதால நான் சில காரியத்தை தடுத்து வச்சிருக்கேன். Et Jésus dit, c'est pour cela que j'ai certaines choses இன்றைக்கு qui sont en suspens. எல்லாத்தையும் அப்படியே வலிச்சோடி பெரிய குளம் போல அடிக்கிறோம் இன்றைக்கு வந்து. Mais tout cela, il faut le prendre et le mettre dans la poubelle aujourd'hui. இன்றைக்கு எல்லாத்தையும் அடிச்சு பூவில போட்டு Tout cela, mettre dans la poubelle aujourd'hui. இனி நான் உன்னை விடவே மாட்டேன். Et maintenant, je ne te lâcherai plus. அந்த இஸ்திரி போய் தொங்கலை தான் பிடிச்சாங்க. Et la femme a juste touché le bout de la robe. இன்றைக்கு நீ சொல்ல நான் கேசப்பா நான் கட்டி பிடிக்க போறேன் கேசப்பா. Et aujourd'hui, tu dis à Jésus, je te câlinerai. நான் விடவே மாட்டேன், உன்னை இருக்கையெல்லாம் கட்டி பிடிக்க போறேன் Et ஆண்டவரே. je ne te lâcherai pas, je te ferai un grand உன்னை câlin. கட்டியே பிடிக்க போறேன் ஆண்டவரே, தொங்கலை பிடிக்க போறேன், இன்றைக்கு உன்னை இருக்கையே பிடிக்க Et போறேன். je toucherai pas le bout de ta robe, mais je te ferai எனக்கு un câlin. சுகந்தாங்க ஆண்டவரே, Donne-moi la guérison. எனக்கு சுகந்தாங்க ஆண்டவரே. Donne-moi la guérison. நீங்க என்ன அப்பா தானே ஆண்டவரே. Tu es mon Père, Jésus. நான் இன்றைக்கு உங்களை நான் பரிசுத்த முத்தமிட போகிறேன். Et je vais te donner des bisous saints. நான் உங்களை பரிசுத்த முத்தமிட போகிறேன். Je vais te donner des bisous saints. நான் உங்களுடைய அப்பத்தை நான் பானம் பண்ண போகிறேன். Et je vais manger de ton pain. ஓ நான் உங்களுடைய அப்பத்தை நான் சாப்பிட Je போகிறேன். vais manger de ton pain. நான் உங்களுடைய ரத்தத்தை பானம் பண்ண Et போகிறேன். je vais boire de ton sang. அந்த நேரம் நான் உன்னை பரிசுத்த முத்தமிடுவேன். Et à ce moment-là, je te donnerai des bisous நீ saints. என்னை ஆரோக்கியம் வர பண்ணும். Que tu puisses me donner la guérison. எல்லா இதய கொழுப்புகளையும் தூக்கி எறி. Enlève en moi le cœur bouché. எல்லா பெருமைகளையும் தூக்கி எறி. Enlève en moi l'orgueil. சபையில தேவனுக்காக நில்லு. Et sois présent à l'église pour Dieu. 100% தேவன் உன்னை பொறுப்பெடுப்பார். À 100%, le Seigneur te prendra en main. தேவன் பியா புரோட்டஸ் இல்லத்தோட பியா புரோட்டஸே போய். Et le Seigneur va te protéger. நல்ல ஒரு புரோட்டஸ் தேவன் Il te தருவார். donnera une bonne protection. அதுக்கு பிறகு நீ பறந்து செட்டை அடிச்சு போய் அழகாக வேலை செய்யலாம். Et tu pourras voler et faire de bon travail. அழகா குடும்பத்தை நடத்தலாம். Tu pourras bien guider ta famille. நல்ல ஞானத்தோட குழந்தையை வளர்க்கலாம். Et tu pourras éduquer intelligemment tes நல்ல enfants. அழகா கணவனோட பேசலாம். Tu pourras bien parler avec ton mari. நல்ல அழகா மனைவியோட Tu பேசலாம். pourras bien parler avec ta femme. ஹalleluya. Alléluia. தேவன் நிச்சயமா செய்வார். Et le Seigneur fera cela. தேவன் நிச்சயமா Le செய்வார். Seigneur fera cela. இல்லாட்டி பழைய குருடி கதவத்தோடி என்று சொல்லி பழைய குருடி பழைய வேலையை தான் எங்களுக்கு செய்ய போறோம்னு சொன்னா. Sinon, vous allez refaire les mêmes choses que vous faisiez anciennement. இப்படி போய் இது போல அப்படி தான் திரும்பி வர வேண்டும். Et vous allez vous pencher de façon. ஹalleluya. ஐயா என்ன யோசிக்கிறீங்க நீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Que உண்டாகட்டும். le Seigneur soit béni. ஹalleluya. Alléluia. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே இந்த நல்ல நாளை பேசிக் கொண்டிருக்கிறார். Et le Seigneur est là pour vous bénir Alléluia. aujourd'hui. அப்ப என்ன நாங்க ஆரோக்கியமாக வாழ வேண்டும்னா நாங்க என்ன செய்யணும் பாஸ்டர்? Et si nous devons vivre en santé, que devons-nous faire? நாங்க ஆரோக்கியமாக சுகமா வாழணும்னா நாங்க என்ன செய்யணும் பாஸ்டர்? Et si nous devons vivre guéris, que devons-nous faire? என்ற இதயத்தில் எனக்கு நிம்மதி இல்ல. Dans mon cœur, il n'y a pas la paix. இந்த வியாதி எனக்கு சுகம் கிடைக்குது இல்ல. Il n'y a pas la guérison pour une maladie. இன்னும் அங்க ஒளிஞ்சி சில குட்டி பாம்புகள் படுத்து கொண்டிருக்கு. கனவுல சில காட்டுவாரு, சில கனவுல காட்டுவாரு, சில ஆக்களுக்கு பேய் படுத்து கிடந்ததை காட்டுவாரு எங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் போயிட்டு 199 போயிட்டு சிலது படுத்து கிடக்கு, சில ஆக்களுக்கு காட்டுவாரு தேவன். Et le Seigneur me montre des fois dans les rêves que chez certains il y a encore quelques serpents. 99 c'est petit, mais il y a encore அப்ப அந்த quelques serpents. பாம்பெல்லாம் ஓடுது இல்ல. Ces serpents ne partent pas. என்ன செய்யற பாஸ்டர்? Alors que faire, pasteur? என்ன செய்யற? Que faire? இந்த முதலாம் நாள், Ce premier jour, இந்த வாக்குத்தத்தத்தின் நாள், ce jour de promesse, இந்த கர்த்தருடைய நாள், ce jour du Seigneur, பலிபீடத்திலிருந்து தேவன் பேசுற வார்த்தை le கிடைக்கு. Seigneur vous dit au milieu de vous. ஒரு சின்ன விஷயம் தான், பெரிய விஷயம் இல்லை. C'est une petite chose, pas une grande chose. யோசிக்காதங்க சன்சோன் மில்யூரோ பூமி ஒண்ணாதான் சுகம் என்று Et யோசிக்காதங்க. ne pensez pas que la guérison s'achète. அப்படி யோசிக்காதங்க. Ne pensez pas ainsi. ஏன்னா இந்த உலகம் அப்படித்தான் செய்து நோயை குணமாக்குறதுக்கு. Car ce monde fait ainsi pour guérir les maladies. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 வசனம். 2 Timothée 1, verset 13. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 வசனம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 வசனம். 2 Timothée 1, 13. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. ஹalleluya. ஹalleluya. நீங்க ஆரோக்கியமான வாழ்வு, சுகமான வாழ்வு வாழணும்னு சொன்னா, Et si vous voulez vivre une vie sainte, நீங்க சுகமான வாழ்வு வாழணும்னு சொன்னா, si vous voulez vivre une vie sainte, வசனத்தை கைக்கொண்டிரு. il faut prendre pour modèle les paroles. வசனத்தை கைக்கொண்டிரு. Il faut prendre pour modèle les paroles. இதுதான் இன்றைக்கு எல்லாருக்கும் பிரச்சனை. Et c'est ça le problème à tous. இதுக்கு தான் பிசாசு விடுறாங்க. Et c'est ça, le diable ne nous laisse pas. யாரை கேட்டு பார்த்தாலும் எங்களுக்கு இந்த வசனம் தெரியும் பாஸ்டர், எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பாஸ்டர்.
Et qui que vous demandez, il dira mais je connais déjà ce verset, pasteur. எல்லாருக்கும் வசனம் தெரியும். Mais tout le monde connaît le verset. ஆனால் ஆரோக்கியமான வாழ்வு வாழ வேண்டும் என்றால் அந்த வசனத்தை கைக்கொண்டு வசனத்தின்படி நடக்க வேண்டும். Mais pour vivre une vie sainte, il faut prendre pour modèle les paroles et les appliquer dans la vie. புருஷனுக்கு கீழ்ப்படியணும் என்ற வசனம் தெரியும். Vous connaissez l'obéissance envers le mari. மனைவிக்கு கலப்படணும் என்ற வசனம் தெரியும். Vous connaissez le verset qu'il faut glorifier sa femme. ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் சேர்ச்சுக்கு போகணும் என்ற வசனம் தெரியும். Vous connaissez le verset qu'il faut aller à l'église tous les dimanches. ஆனா பிரச்சனை செய்ய பிசாசு விடுது. Mais le problème, c'est que le diable ne nous laisse pas faire tout ça. புறப்படி ஆரோக்கியம் கிடைக்கிறது. Alors comment la santé viendra? புறப்படி ஆரோக்கியம் கிடைக்கிறது. Comment la guérison viendra? புருஷனுக்கு கீழ்ப்படியணும் என்ற வசனம் தெரியும். Vous connaissez l'obéissance envers du mari. வாழ்க்கை உள்ளவே புருஷனை கதை கேட்கவே இல்லை. Mais toute l'année, vous ne respectez pas votre mari. வசனம் தெரியும், நாங்க கைக்கொள்ள மாட்டோம். வசனம் தெரியும், புருஷனுக்கு கீழ்ப்படி நாங்க கேட்கவே மாட்டோம். Vous connaissez le verset, mais vous ne l'appliquez pas dans vos vies. வசனம் சொல்லுது பொண்டாதிய கலம்பன்னு சொல்லி, ஆனா நாங்க கலம்பட மாட்டோம். வசனம் தெரியும். Vous connaissez le verset qui dit de glorifier sa femme, mais vous ne l'appliquez pas. வசனம் சொல்லுது உப்பிடிக்கத்தோ ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு வரணும். வசனம் சொல்லுது எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கிறேன். Et le verset, il y a un verset qui dit qu'il faut obligatoirement venir le dimanche à l'église. Je le connais aussi. நான் நினைச்சா தான் வருவேன். எனக்கு என்ன புஷ் பண்ண கூடாது. Et il faut pas me forcer, mais je viendrai que si je veux. ஏசப்பா கசலத்துக்கு போவோமா? சப்பா கசலத்து என்ன தலையணி கசக்க கூடாது. Et je dois pas, il faut pas me casser la tête. அப்ப எப்படி ஆரோக்கியம் தர முடியும் அவரு? Alors comment peut-il donner la guérison? அவரோட குப்பனா என்னோட ஒரு யுனிவர்சிட்டில படிச்ச குப்பனா இயேசு. Est-ce que c'est mon copain qui a étudié avec moi à l'université, Jésus? குப்பனை சொல்லுவா சொம்போடு குப்பனை சொம்போடுது போவான். Et le copain même dit qu'il s'en fiche. ஆனா கர்த்தர் ஆண்டவர் ரெஸ்பெக்ட் பண்ணி வசனத்தை கைக்கொண்டு ஆரோக்கியம் தருவார். Mais lorsque vous respectez Jésus et que vous appliquez ses paroles, alors il vous donne la guérison. வசனத்தை கைக்கொண்டா இந்த வருஷம் எல்லா கட்டுகளையும் எல்லா தடைகளையும் உடைத்து தருவார் ஆண்டவர். Et lorsque vous appliquez sa parole, alors tous les obstacles et toutes les chaînes seront brisées cette année. அப்ப முதலாவது ஆரோக்கியம் வேண்டாம் வசனத்தை கைக்கொண்டு நடக்க வேண்டும். Alors premièrement, s'il faut la guérison, il faut prendre pour modèle la parole. இந்த வசனத்தை கைக்கொள்ற விதத்தை உங்களுக்கு சொல்லி தரேன். Et je vais vous expliquer la façon dont vous devez prendre pour modèle la parole. மெல்ல மெல்லவாக பைபிளை வாசித்து பரிசுத்த சுதந்திர ஸ்பிரிட்ட எதை கேட்டு ஹெல்ப் பண்ணி எதை கேட்டு ஒவ்வொரு நாளும் ஒன்றொன்றை கடைப்பிடிச்சு மெல்ல மெல்ல உடனே எல்லா பைபிளையும் செய்ய முடியாது. Et vous pouvez pas faire directement, il faut faire doucement. 2 வருஷம் சபையில் இருக்கிறேன்னா உங்களுக்கு மாற்றம் தெரியணும். வந்து மாறிக்கொண்டே போறேன். மனம் மாறிக்கொண்டே போறேன். Et si pendant 2 ans vous êtes à l'église, alors il faut voir un changement. Petit à petit, je change. இது சபையில சேர்ந்தடிக்கு இருக்கிற துவா குரான் இப்ப இருக்கு. கீழுக்கு தான் போகுது. துவா குரான் மேலுக்கு திரும்புது. Et certains, ceux qui sont à l'église, ne vont pas vers le haut, mais vont encore vers le bas en faisant des choses mauvaises. அப்ப ஆண்டவர் எப்படி சுமந்தர முடியும்? Alors Jésus, comment peut-il vous guérir? முதலாவது திரு வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். Donc premièrement, il faut appliquer la parole de Dieu. இரண்டாவது ஆரோக்கியம் வராததுக்கு காரணம் என்னமா? Et deuxièmement, la raison pour laquelle vous n'êtes pas guéri. இரண்டாவது காரியம் தெரியுமா? இந்த உலகத்துல சுகம் கிடைக்காததுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? Savez-vous la deuxième raison pourquoi ce monde n'a pas la guérison? ஆண்டவர் ஒழுங்கா விசுவாசிக்கிறது. C'est parce qu'il ne croit pas correctement en Jésus. சந்தேகம். Il doute. செய்வாரா இல்ல செய்ய மாட்டாரா? Est-ce qu'il va faire ou non? செய்வாரா செய்ய Est-ce மாட்டாரா? qu'il va faire ou non? செய்வாரா செய்ய Est-ce மாட்டாரா? qu'il va faire ou non? எனக்கே சந்தேகம். செய்வாரா? Moi-même je doute. செய்ய மாட்டாரா? Il va pas le faire. ஏன் இது இல்ல? Ce n'est pas cela. இது நூல் போட்டு விளையாடுற விளையாட்டு. Ce n'est pas un fil. நான் விசுவாசிக்கிற தேவன் நிச்சயமா செய்வார். Le Dieu que je crois le fera. நான் விசுவாசிக்கிற தேவன் நிச்சயமா அந்த காரியத்தை செய்வார். Le Dieu que je crois le fera. அவரால மாத்திரம் தான் செய்ய முடியும். வேற எவனும் செய்ய மாட்டான். C'est que lui qui peut me le faire. Personne ne peut. இயேசு நிச்சயமா செய்வார். Mon Jésus va me le faire. கல்யாணம் கட்டலையா தம்பி? Si vous n'êtes pas encore marié, நான் சொல்லுவேன் நாங்ககிட்ட. moi je peux dire aux gens, கட்ட நிச்சயமா பொந்தருவார். le Seigneur me fera. கட்ட நிச்சயமா தருவார். Le Seigneur me donnera. நான் கல்யாணம் கட்டுவேன். Moi je me marierai. அன்னைக்கு உனக்கு தெரியும் என்ன நடக்கும். Et ce jour-là tu verras. யாரை சொன்ன? நான் யார் தருவார்னு சொன்னேன்? Et qui va me donner, j'ai dit. யார் தருவார்னு சொன்னேன்? Qui va me donner? யார் தருவார்னு சொன்னேன்? Qui va me donner, j'ai dit. கட்ட தருவார். Jésus. அப்பா தருவார் நம்ம நம்பிக்கலாமா? Est-ce que vous pouvez penser que mon père va me donner? அம்மா தருவார் நம்பிக்கலாமா? Vous pouvez penser que ma mère va me donner? இலங்கையில எத்தனையோ அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் வாழுது. En Sri Lanka, il y a beaucoup de personnes qui n'ont pas de எத்தனை parents. பேர் இந்த அப்பா சாவுல எனக்கு 13 வயசு. Moi, quand mon père est mort, j'avais 13 ans. இப்போ இந்த வழியால அப்பா எனக்கு பொந்தாரு. Alors comment mon père peut-il me faire cela? மரண சர்டிபிகேட் தான் பாக்கெட்டுக்கு இருக்கு. J'ai que l'acte de décès dans ma poche. மரண சர்டிபிகேட் எனக்கு பொந்தருமா?
l'acte de décès va me donner une femme. என் இயேசு எனக்கு என் தேவன் எனக்கு எல்லாத்தையும் தருவார். C'est mon Jésus, mon Dieu qui va tout me என்னை donner. தொட்ட கடவுளால் எனக்கு எல்லாம் செய்ய C'est முடியும். le Dieu qui m'a touché qui peut tout என்னை me faire. பலப்படுத்துற கிறிஸ்துவால எல்லாம் செய்ய எனக்கு Je பெறணும். puis tout par celui qui me fortifie. கர்த்தர் எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். Jésus peut tout faire. நீ விசுவாசித்த இயேசுவை ஒழுங்கான முறையில் உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். Et si tu crois en Jésus, il faut que tu éduques ton fils. தீத்து 1:14 வசனம். Tite 1, தீத்து 1:14 வசனம். பக்கத்துல இருக்கிற புத்தகம் தான். தீத்து 1:14 வசனம். Tite 1, verset 16. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ஹalleluya. விசுவாசத்திலே ஒரு ஆரோக்கியம் தேவையா? Dans la foi, il faut une guérison. நாங்க இதுக்கு முதல் பார்த்தோம் ஒரு மனுஷனுக்கு நோயிலிருந்து ஆரோக்கியம் தேவை. Nous avons vu qu'il faut une guérison de les maladies. பேயிலிருந்து ஆரோக்கியம் தேவை. Il faut une guérison des monstres. மனக்குழப்பம் இதே பிரச்சனையிலிருந்து ஆரோக்கியம் தேவை. Et il faut une guérison des problèmes. இங்க பார்த்தா விசுவாசத்திலே நமக்கு ஒரு ஆரோக்கியம் தேவையா? Et on a besoin d'une guérison dans la foi. அப்ப எங்களோட விசுவாசம் வந்து தங்கு தடங்கள் இல்லாம சோம்பசம் ஒரு திறமையான விசுவாசமா இருந்தா எங்களோட லைஃப்ல எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடக்கும். Et si notre foi est parfaite à 100%, alors dans notre vie tout se passera de façon parfaite. அப்ப நாங்க ஆரோக்கியமா வாழ வேண்டும்னா தேவனுடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும். Alors si nous devons vivre de bonne santé, nous devons appliquer la parole de Dieu. வாழ்க்கை உள்ள பைபிளை படிக்காதவன் எப்படி வசனத்தின்படி நடக்க முடியும்? பைபிளை படிச்சாதான் வசனத்தின்படி நடக்கலாம். Celui qui ne lit pas la parole ne peut pas se conduire selon la parole de Dieu. அதுதான் 2 மாதத்துக்கு முதல்ல ஆனந்தபுரம்ல வீட்டை வச்சு சொன்னேன் நான். Et c'est pour ça que je vous ai dit 2 semaines avant dans la maison de 2 கிழமைக்கு Dieu. முதல்ல எப்போ நான் சொன்ன வந்து J'ai dit il y a 2 semaines. இந்த 2026 ஆண்டு வசனத்தை எந்த அளவு நேசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். À quel point vous aimez la parole de Dieu en 2026, à ce point-là le Seigneur va vous bénir. மறுபடியும் இயேசு அவருடைய ஆலயத்தில் அதை அவர் உறுதிப்படுத்துறார். Et Jésus le redit ici dans son église même. அப்ப முதலாவது வசனத்தின்படி வாழ வேண்டும். Donc premièrement nous devons appliquer la parole de Dieu. விசுவாசத்தை ஆரோக்கியமான ஒரு விசுவாசம் தேவை. விசுவாசம் ஒரு தங்கு தடக்கல் இல்லாமல் தெளிவான ஒரு நேர்த்தியான விசுவாசமா இருக்க வேண்டும். Et il faut que notre foi ne soit claire et nette. எங்கள விசுவாசம் ஆயிரமே போல இருக்க வேண்டும். Et il faut que notre foi soit abondante. எங்கள விசுவாசம் ஈசாக்கை போல இருக்க வேண்டும். Il faut que notre foi soit comme Isaac. எங்கள விசுவாசம் யாக்கோபு போல இருக்க Il வேண்டும். faut que notre foi soit comme Jacob. எங்கள விசுவாசம் யோசுவா போல இருக்க Il வேண்டும். faut que notre foi soit comme Josué. எங்கள விசுவாசம் மோசே போல இருக்க Il faut வேண்டும். que notre foi soit comme Moïse. எங்கள விசுவாசம் தாவீதை போல இருக்க Il வேண்டும். faut que notre foi soit comme celle de David. என்ன பலப்படுத்துற தேவனால எல்லாம் செய்ய பெறணும். Je puis tout par celui qui me fortifie. தேவன் சகலத்தையும் செய்து முடிப்பார். Et le Seigneur fera tout. தேவன் சகலத்தையும் செய்து முடிப்பார். Le Seigneur fera tout. இந்த 2025 ஆண்டு சில காரியங்கள் தாமதித்தது காரணம் நாங்க தான். Et s'il y a des choses qui se sont mis en attente en 2025, c'est à cause de nous. இந்த வார்த்தையை கேட்டு இன்றைக்கு நாம மனதிரும்பினால் Et si aujourd'hui nous nous repentons en écoutant cette parole, 2025 தாமதித்த அவல காரியத்தை தேவன் திறந்து விடுவார். toutes les choses qui ont été en attente en 2025 seront ouvertes. நீங்க ஆமென் சொன்னதுக்கு சரி, thank you. Et merci d'avoir dit Amen. நீ ஆமென் சொல்லாம இருந்தால் பூட்ட போட்டு பூட்டி வைப்பாய். Et si vous dites pas Amen, ça restera fermé. இதுதான் தேவனுடைய வார்த்தை. C'est ça la parole de Dieu. யார் விசுவாசிக்காரோ அவனுக்கு பாதை திறக்கப்படும். Celui qui croit, il aura le chemin ouvert. விசுவாசம் இல்லாத மதியான சந்ததிகளுக்கு தேவனால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படித்தான் இயேசு தன்னுடைய வார்த்தையால் எச்சரிக்கை போதிக்கிறார். Et pour les générations qui ne croient pas, Jésus peut rien faire. C'est comme ça qu'il dit dans sa parole. இந்த வசனத்தை பார்த்தா தெரியுமா பெரிய பாஸ்டர் சின்ன பாஸ்டருக்கு என்ன சொல்றான்னு தெரியுமா? பவுல் வந்து தீத்துவாய சின்ன பாஸ்டருக்கு என்ன சொல்றானுமா? Et dans ce verset, c'est Paul en tant que grand pasteur dit à Tite. எச்சரிக்கை நீ சபையில போதிக்கன்னு சொல்றாரு. அப்படியே முடியுது வந்து. Il dit அப்படி நீ நோட் சொல்ல முடியாது. என்ன சொல்லப்படுது? எச்சரிக்கை சபையில போதிக்கன்னு சொல்லப்படுது. Et il dit dis cela attentivement à l'église. நீ அவர்களை கடிந்து கொள்ளு. Et corrige-les. கடிந்து கொண்டு போதி இந்த காரியத்தை சொல்லப்படுது. Corrige-les et apprends-les. ஹalleluya. Alléluia. மூன்றாவது காரியம். La troisième chose. மூன்றாவது காரியம் கடைசி காரியம். Et la dernière chose. நாங்க எங்களுக்கு ஆரோக்கியமா வாழணும்னா ஒன்று தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும். Donc premièrement pour être guéri, il faut lire la parole de Dieu. இரண்டாவது தெளிவான விசுவாசம் உங்களுக்கு இருக்க Et வேண்டும். il faut avoir une foi nette. மூன்றாவது காரியம் இயேசுவுக்கு மாத்திரம் தான் பயப்படணும். Et la troisième chose est qu'il faut craindre que Jésus. இயேசுவுக்கு மாத்திரம் தான் பயப்படணும். Il faut craindre Jésus seulement. மல்கியா 4:2 வசனம். Malachie 4:2 வசனம். Malachie 4:2. மல்கியா 4:2 வசனம். மல்கியா 4:2 வசனம். பழைய பாட்டுல. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே
புறப்பட்டு நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல கொழுத்த கண்களை போல மேய்வீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. மூன்றாவது காரியம், Donc la troisième chose, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற ஆட்கள் மேல நீதியின் சூரியன் உதிப்பாரு. ceux qui ont peur de moi, de mon nom, alors என் நாமம் என்றானே என்னுடைய பேருக்கு பயந்திருக்கிற ஆட்கள் மேல என்னுடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவேன். ceux qui ont peur de mon nom, alors je ferai venir sur eux le soleil de la justice. அந்த நீதியின் சூரியன் உதிக்கிற நேரம் அவங்க வெளியே போற நேரம் கொளுத்த கண்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். Et lorsque le soleil de la justice brillera sur eux, ils iront comme des moutons graisseux. ஆறு பேருக்கு பயப்பட வேண்டும். Donc pour qui devons-nous avoir peur? ஆறு பேருக்கு பயப்பட வேண்டும். Pour quel nom devons-nous craindre? இயேசுவின் பேருக்கு பயப்படுற ஆட்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்குமா? Pour le nom de Jésus. Ceux qui ont peur du nom de Jésus verront le soleil de la justice. அவங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்களை போல மேய்வாங்கடா. Et ils iront dehors comme des moutons graisseux. இது சிலருக்கு வந்து பொண்டாட்டினா பயம். Et certaines personnes ont peur de leur femme. பொண்டாட்டினா நடுக்கம் பிடிச்சிருக்கு சிலருக்கு. Certaines personnes tremblent quand il s'agit de leur femme. உங்களுக்கு தெரியுமா பிரான்சில வீட்டடிக்கிற அரியண்டத்துல சிலருக்கு வெளியே போய் நிக்காங்க வீட்டுக்குள்ள பொண்டாட்டி நிக்க பயந்துட்டு. Mais vous savez que certains maris quittent leur maison car ils ont peur de leur ஓ femme. ரோட்ல போய் நிக்காங்க. Et ils sont sur la route. சிலருக்கு புருஷன்டா பயம். Et certaines femmes ont peur de leur mari. பொண்டாட்டினா பயம். Ils ont peur de leur femme. புருஷன்டா பயம். Ils ont peur de leur mari. வேலைண்டா சிலருக்கு பயங்கர பயம். வேலைண்டா 10 ரூபாய் கண்டா சிலருக்கு பிபி போ அவள பயம். Et certains ont peur de leur travail, des fois quand ils voient leur இது patron. என்ன மனுஷனால மாடா மிதுவமா அவன் ஜாதி வந்து ஏன் பயப்படுறான்? Et pourquoi ils ont peur? Ça reste un humain. ஏன் கர்த்தர் என்னோட இருக்கிறார்? Mon Dieu est avec moi. ஏன் இயேசு என்னோட இருக்கிறார்? Mon Dieu est avec moi. மூடுவாய். Ferme ta bouche. உங்க வேலை நீ பாரு, எங்க வேலை நான் பார்க்கிறேன். Et moi je fais mon travail. நான் according to the Bible. நான் வேதத்தை படி according to the Bible. நான் பைபிள் படி நடப்பேன். Et je me conduis selon la Bible. மூடுவாய். Shut up your mouth. Donc Parle douce. ferme ta bouche. Voilà. பயப்பட தேவனுக்கு மாத்திரம் பயப்பட வேண்டும். Et il faut craindre Dieu. தேவனுக்கு மாத்திரம் பயப்பட Il வேண்டும். faut seulement craindre Dieu. தேவனுக்கு மாத்திரம் பயப்பட Il வேண்டும். faut seulement craindre Dieu. எத்தனை பேர் நம்ம வீட்டடிக்க பயத்துல காலையில வேலை எடுத்து வலிக்கிட்டு போய் சுத்தி அடிச்சு போட்டு பின்னேரம் வேலை முடிச்சிட்டு வந்து அப்படியே சாப்பிட்டு படுத்துருவாங்க. எந்த நேரமும் இந்த போடு இந்த அன்றைக்கு ஒரு நாடகம் பார்த்து இந்த பிரான்ஸ்ல பொடியில் எங்களை ஃப்ரெண்ட் பொடியெல்லாம் நடிச்சுக்காரு மனுஷி கத்தி கொண்டிருக்கேன் ஓடி வர மனுஷி கத்தி கொண்டிருக்கேன். Et j'ai vu un film où certains jeunes ont fait, et dans ce film-là, la femme était en train de crier. அவன் சொல்றான் அது மனுஷன்டா கத்துதான் பார்க்கும். Et il dit dans ce film, mais c'est une femme, donc une femme ne fait que crier. அது கத்துனாதான் மனுஷன் அவன் சொல்றான். Et si elle crie, alors c'est une femme. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்யாது. Mais les enfants de Dieu ne font pas ainsi. வேதம் வாசிக்கிற பிள்ளை அப்படி செய்யாது. Les enfants de Dieu qui lisent la parole ne font ஜெபம் pas பண்ற ainsi. பிள்ளை அப்படி செய்யாது. L'enfant qui prie ne fait pas ainsi. ஜெபம் பண்ற பிள்ளை புருஷனை போட்டு ஆட்டி படைக்காது. L'enfant qui prie கண்ட கொண்டல போட்டு வைக்காது வந்து. ne contrôle pas son mari. இல்ல சுதந்திரமாய் பறக்க விடும். Non, elle le laisse indépendant. சுதந்திரமாய் மனைவியை பறக்க விடும். Elle laisse sa femme indépendante. ஹalleluya. ஒழுங்கா வேலை செய்றவன் பத்திரனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Et celui qui travaille bien n'a pas à avoir peur de son patron. சிலாக்களுக்கு இது இன்னொரு பக்கக்கான விஷயத்தை சொல்றேன். Et je dis encore une autre chose. அப்பாவும் அம்மாவுக்கும் புள்ளைய கண்ட பயம். இது அவங்க புள்ளைய பத்தி குஸ்மாதி கக்காஹல்வி எல்லாம் செய்து பிப்பிலாம் தொலைச்சி பால் கொடுத்து அவங்க வளர்த்து விட்டா புள்ளைய கண்ட தாய்ந்த பொண்ணுக்கு பயம். என்ன பூதமான மாதிரி. மூடுவாய் பக்கம் இல்லை. Et pour certains parents, ils ont peur de leurs enfants qui ont élevé. எப்படிலாம் அம்மா Vous êtes le père et la mère. Pourquoi? எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்களுக்கு இந்த ஆட்டம் அப்படிதான் நாங்க வளர்ந்து. Et moi, comment j'ai grandi, c'est lorsque je vois mes parents, je tremble. இது புள்ளைய கண்ட பயம். Et ils ont peur de leurs enfants. அப்படி புள்ளைய விரட்டி வச்சிருக்கீங்க. Et c'est ainsi qu'ils ont peur. அம்மா அப்பாவுக்கு பெருசா பிரெஞ்சு காய்ச்ச தெரியாது. Donc les parents ne savent pas très bien parler français. பள்ளிக்குள்ள போய் 4 பிரெஞ்சு காய்ச்சி என்ன பாருங்க அச்சா பாருங்க 4 பிரெஞ்சு காய்ச்சி வண்டியில போயிட்டு. Et ils ont appris quelques mots en français. Pourquoi dis que comme ça toi? Et ils se comportent ainsi en disant pourquoi. Arrête de parler toi. Arrête de parler. முந்தாதி பெஞ்ச முளைக்கு போடுற கால நீ கூவுறா பெத்த தாயத படுக்கு பக்கமே நடக்கு. Et celui qui est né hier parle comme ça à ses parents. எப்படி ஆரோக்கியம் தர முடியும்? Comment le Seigneur guérira? மொழி அறிவு இல்ல. Ils n'ont pas la bonne connaissance. மொழி தெரிஞ்ச அறிவாளி என்ற அர்த்தம் இல்ல. Ils sont pas intelligents parce qu'ils connaissent la langue. அறிவாளி என்றால் கணக்குல சயின்ஸ்ல கிறிஸ்டில இதெல்லாம் பாஸ் பண்ணாதான் அறிவாளி. Et ils sont intelligents s'ils sont bons à l'école en maths et en français, en histoire et en sciences. மொழி தெரிஞ்ச அவன் அறிவாளி இல்ல. Et ils sont pas intelligents pour la langue. இந்த நான் வந்த நான் இல்ல இலங்கையில பிரெஞ்சு இல்ல ஒரு சொல்லு கூட பிரெஞ்சு இல்ல இலங்கையில.
ஒரு சொல்லும் கூட பிரெஞ்சு இலங்கையில் இல்லை, ஸ்ரீலங்காவில் இல்லை. Et même pas un mot du français au Sri Lanka. முழு ஆந்தவன் தனியாக போய் முடிப்போம். எனக்கு பிரெஞ்சு தெரியும், தேவன் எனக்கு கட்டு தந்திக்காது. Et le Seigneur m'a appris le français et je vais seul au rendez-vous. தாயிரப்பம் பிள்ளைகள் பிரெஞ்சு தெரிஞ்சா ஏமாத்து போகுது. கட்டாருக்கு போறான், ஸ்ரீலங்கா வந்து கட்டாருக்கு போறாங்க. ஸ்ரீலங்கா பிள்ளைகள் படிக்காத படிக்கிறாங்க, ஒரு சிலர் ஸ்ரீலங்கா வந்து கட்டாருக்கு போறாங்க. Et du Sri Lanka, certains vont au Qatar. இந்தியாவில இருந்து வராங்க, கட்டார் சவுதிக்கு வராங்க. Et de l'Inde, certains vont au Qatar. தமிழ் மட்டும் தான் தெரியும் போக்குள்ள. Et ils connaissent que le tamoul. திரும்பி வரக்குள்ள இங்கிலீஷ் கலைக்கான். Et quand ils reviennent, ils parlent anglais. तुम्हारे नाम क्या है, आप नाम क्या है, मेरा हैंड अपन வந்து हिंदी கலைக்கிறான். Et ils parlent en hindi. कैसा है वायन சொல்றான், हिंदी கலைக்கிறான். Et ils parlent donc en hindi. மலையாளம் பரஞ்சிரான். Et ils parlent en malayalam. தெலுங்கு கலைக்கிறான். Ils parlent en telugu. தூத்துறாங்க, எல்லா நாளும் கலைக்கிறான். Et toutes les langues, ils les parlent. என்னக்கு கூரா முடிச்சாங்க கூர் முடிக்க போன வந்து. Et est-ce qu'il a fait des cours là-bas? அவன் போன நெத்துவ வேலைக்கு போன வந்து 1000 சம்பளத்துக்கு 1500 Non, சம்பளத்துக்கு. il est parti pour faire du ménage. புண்ணிய கலைக்கிற பிறந்த கட்டி தாயில போய் ஏமாத்து இந்த நாட்டுல. Et dans ce pays, il புண்ணிய கலைக்கிற பிறந்த பார்த்து தாயில போய் ஏமாத்து. புள்ள படிக்குது நமக்கு ஒண்ணு தெரியாது, தாயில போய் ஏமாத்து போகுது. Dans ce pays, les enfants cachent à leurs parents certaines choses en parlant français. புள்ள வலி போதா தாப்பன தாய் என்ன சொல்லுங்க வா. வா. Donc il faut qu'ils appellent leur enfant கணக்குல எத்தனை கொண்டை. et ils demandent combien tu as eu aujourd'hui, சயின்ஸ்ல எத்தனை, combien tu as eu en sciences, ஹிஸ்டரியில எத்தனை. combien tu as eu en histoire. இதுதான் படிப்பு. C'est ça les études. படிப்பு சொல்லி கொடுக்கப்படாது. Et il ne faut pas apprendre les études. லாங்குவேஜ் முழு பேரும் பேசுவாங்க. Le langage, tout le monde peut en parler. கதக்கு தெரியாது இன்னொரு லாங்குவேஜ் இருக்கு தெரியுமா? Et si vous ne savez pas parler, il y a un autre langage, savez-vous? அதான் என்ன கவனிங்க, பாடி லாங்குவேஜ். உடல் மொழி. Du coup, il y a le langage corporel. நான் கதக்க தேவையில்லை. Et je n'ai pas besoin de parler. நான் இப்படி காட்டா கூட உங்களுக்கு பாஸ்டர் கூப்பிடுறாருன்னு சொல்லி. Et si je vous montre un signe, vous comprendrez que je vous dis viens. நான் கண்ணடிச்சா கூட உங்க பாஸ்டர் ஏதோ என்ன ஒரு ரகசியம் பேச Et போறாரு. si je vous dis un clin d'œil, vous comprendrez que c'est un secret. நான் கதக்கல, நான் இப்படி காட்டா கூட போனான்றாரு கோவத்துல நிக்கறட்டு கூட உங்களுக்கு. Et je n'ai pas besoin de parler, vous comprendrez dans mon langage corporel que je suis en colère. It is a body language. C'est le langage corporel. கதக்கிறதுக்கு நான் மொழி தேவையில்லை. ஒருவன் பயங்கரமான துரத்துக்கு வாடான்னு கத்துறா வருவானா? Et si quelqu'un est au loin et dit viens, est-ce qu'il va venir? பயங்கரமான தூரத்துல நிக்கிறவனுக்கு பாடி லாங்குவேஜ் தான் தேவை. அவனுக்கு இப்படி தான் காட்டணும், காட்டாதான் அவனுக்கு பழகும். ஏண்டா சத்தம் போகாது அவனுக்கிட்ட. Et s'il est au loin, alors c'est le langage corporel, il faut lui dire de venir. புள்ள காய்க்கிற பிறஞ்ச பார்த்து தாயில கூட ஏமாந்து போறதுக்கு வெறும் மடத்தனமான விஷயம் வந்து. Donc c'est une chose bête que les parents croient en leurs enfants qui parlent dans le français. தேவன் நமக்கு ஆரோக்கியத்தை தருவார் வந்து. Le Seigneur doit nous donner la guérison. தேவன் நமக்கு ஆரோக்கியத்தை தருவார். Le Seigneur doit nous donner la guérison. அவருக்கு நமக்கு ஆரோக்கியத்தை தர தேவன் வந்து. C'est un Dieu qui donne la guérison. முதலாவது அவர் வசனத்தை கைக்கொண்டு நடக்க வேண்டும். Donc premièrement, il faut appliquer sa parole. இயேசு மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். Il faut croire en Jésus. அவருக்கு மாத்திரம் தான் பயப்படணும் வந்து. Et il faut avoir seulement sa crainte. அவருக்கு மாத்திரம் தான் நாங்க பயப்படணும். Et il faut avoir seulement sa crainte. அவருக்கு பயப்பட்டால் நாங்க வெளியே புறப்பட்டு போய் Et si nous avons sa crainte, alors nous irons dehors. கொளுத்த கன்றுகளை போல நாங்க மேய்வோமா? Et tels des moutons graisseux, nous irons. உள்ளுக்கு தேவனுக்கு பயப்பட்டு இருந்தா À l'intérieur, si nous avons la crainte de Dieu, அவர் உங்களை ஆசீர்வதித்து le Seigneur va vous bénir. கொளுத்த கன்றுகளை போல நல்ல கன்றுகளை போல வெளியே அனுப்புவார். Et il vous mettra dehors comme des moutons graisseux. அவர் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். Le Seigneur est bon. கர்த்தர் சொல்கிறார், Le Seigneur dit, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். je provoquerai ton rétablissement et je panserai tes blessures. நீ ஆரம் மறந்தாலும் இந்த வார்த்தையை மறந்துடாதே. Et si tu aies toujours connaissance de cette parole. நீ பெத்தது என்ன பாஸ்டர் சாமன்ற பேரை மறந்தாலும் இந்த வார்த்தையை மறந்துடாதே. Et même si tu oublies Pasteur Sam, n'oublie pas cette parole. சரி என்ன விட்டு தரி, நான் சும்மா முத்தாத்துக்கு முளைச்ச பிறந்தோட கொடிய. Et vous pouvez m'oublier, moi je suis né hier. தேவன் பேசின வார்த்தையை மறக்காதே. Mais n'oubliez pas la parole que Dieu a parlé. Don't forget the word of God. கர்த்தருடைய வசனத்தை மறக்க வேண்டாம். N'oublie pas le verset de Dieu. நாங்க திருவிருந்தலுக்கு எல்லாரும் நிமிர்ந்து நாங்க ஜெபம் பண்ண போறோம். Et nous allons procéder à la Sainte Seine. Nous allons prier. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் நாங்க. கண்களை மூடி நாங்க ஜெபம் பண்ணுவோம். வாக்கு தத்தத்தை விசுவாசித்தவர்களாக எழுப்பிப்போமா? நாங்க வாக்கு தத்தத்தை விசுவாசித்தவர்களாக நாங்கள் எழுப்பிப்போமா? தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறார். எல்லாரும் எழும்பி நில்லுங்க.